வணக்கம். டாப் ஜட்ஜ்ல இன்னைக்கு வந்துட்டு டிவிகேவோட ஆட்சியை பத்தி தான் பேச போறோம். நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம வந்து டேட்டா வச்சுட்டு எப்படி இன்னைக்கு ஆட்சி பண்றாங்க, நிஜமாவே டிவிகே ஆட்சி வந்து ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியா அப்படிங்கிற பத்தி பேச போறோம். ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃபைனான்ஷியலா வந்து அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட மேனிஃபெஸ்டோ பத்தி பேசலாம், அவங்க ஏஐல என்னென்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அது தவிர இன்னைக்கு வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு நீ பழைய கட்சி வந்து இப்படி பண்ணல, பழைய ஆட்சி இது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா, இந்த அளவுக்கு உண்மை, தமிழ்நாடு மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ரோசா வசந்த் பேச போறோம். வாங்க டாப் ஜட்ஜுக்கு போயிடலாம். ரோசா வாங்க, ரொம்ப நாளா எப்படி இருக்கீங்க? ஆமா, நல்லா இருக்கேன். நீங்க ஆக்சுவலா வந்து எலெக்ஷனுக்கு போதே இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணணும்னு கூப்பிட்டீங்க. நான் தான் என்னுடைய சோம்பல் காரணமா அதுல கலந்துக்கல. ஒரு சோர்வு என்னன்னா, அதை நான் வெளிப்படையாவே இப்பவுமே சொல்லிடுறதும் நல்லது. நான் வந்து இந்த தேர்தலில் திமுக தோற்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காதுன்ற மாதிரி ஒரு பெரிய எனக்குள்ள ஒரு மனநிலை இருந்தது. நான் திமுக தான் ஜெயிக்கும் போதுன்றது எல்லா விதத்துலையும், அதாவது வந்து தாவைக்கா, அது காரணமா தாவைக்கா தான் நினைச்சேன். தாவைக்கா வந்து லேசா எடை போடல, தாவைக்கா வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த பாதிப்பு வந்து ஓட்டை பிரிக்கிற லெவல்ல இருக்கும்னு நினைச்சேன் ஒழிய இவ்வளவு தூரம் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கல. அவங்க ஓட்டை பிரிக்கிறதுனால எப்பெல்லாம் ஓட்டு பிரியுதோ அப்பெல்லாம் திமுக தான் வரும். அதனால திமுக தான் பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேன். எனக்கு அது என்னுடைய ஆசை அது இல்லை அப்படின்றதுனால, அந்த கணிப்புனால நான் ஒரு சோர்வுல இருந்தேன். எனக்கு வந்து நீங்க கூப்பிட்ட போது கூட பேச முடியல. ஒரு பெரிய அளவுக்கு அதுல என்ன ஒரு ஆர்வம் காட்டல. அதனால நீங்க வந்து அதிகம் அதுக்கப்புறம் முன்னெடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் பேச ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்னு தான் கணிச்சிருந்தோம். ஆனாலும் 2 பேருக்கும் ஆசை வந்துட்டு திமுக மாற்றா ஏதாச்சும் ஒண்ணு வரணும்னு நினைச்சோம். ஆனா நம்மளுடைய ஆசையும் அதுதான் சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல அப்படி இல்ல. எனக்கு என்னென்னமோ ஆசை இருக்கு. எனக்கு வந்துட்டு அண்ணாமலை வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிக்கணும் அப்படின்னு தோணி இருக்கும். அந்த மாதிரி ஆசை இல்ல. அந்த ஆசை அதான் சொல்றேன், காமெடி சொல்றேன். இன்னைக்கு அண்ணாமலையோட அதை பத்தி பேசலாம். சோ முதல் கேள்வி அதை பத்தி பேசலாம். நம்ம வந்து முதல் கேள்வி என்னுடைய முதல் விஷயம் என்னன்னா வந்து, நான் மக்களை வந்து ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்றதுன்ற மாதிரி ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்களே, அதை எப்படி அதை மாதிரி சொல்லணும், அதை மாதிரி ஒரு சொல்ல விரும்புறேன். முதல்ல இந்த மக்கள்னு சொல்றதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. மக்கள்னா நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லா மக்கள் கிடைச்ச தீர்ப்பு அப்படின்னாங்க. யாரோ ஒரு மக்கள்னு ஒரு ஆளு அங்க இல்ல, அப்படி அது மாதிரி யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இல்லை. இதுதான் மெஜாரிட்டியா ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி சீட்டுகள் சேர்ந்து எப்படி நடக்குது அப்படிங்கறதுதான் இதோட இந்த கணக்கு. இந்த கணக்குல வந்து இப்ப மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் திமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க மாறாம ஓட்டு போட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் அளிச்ச தீர்ப்புங்கிற போது அவங்கள சொல்லல. அதே போல அதிமுக ஓட்டு போடுறாங்க. அது தவிர என்னன்னா வந்து திமுக தோற்று, இப்ப அதுல நானும் சேர்த்தி திமுக தோற்கடிக்கணும்னா அதிமுகவுக்கு போடணும், அதிமுக வரக்கூடாதுன்னு நினைச்சா திமுகவுக்கு போடணும் அப்படின்னு இருந்தேன். ஒரு வகையில அந்த மக்களை கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது நான் அதுல இல்லை, அந்த மக்கள் கூட்டத்துல நானே இல்லை. நானே அதுல வந்து, ஏன்னா வந்து அதாவது நல்லா தெரியும், எடப்பாடி ஆதரிக்கிறதுக்கு எந்த விதமான காரணமே கிடையாது. நமக்கு வந்து ஒரே காரணம் என்னன்னா, அவர் வந்து அந்த அதிமுகவை என்னெல்லாமோ பண்ணி அவரோட தன் வசம் வச்சுக்கிட்டாரு. இப்ப அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அவர் வந்து ஜெயிச்சு தன் வசம் வச்சுக்கிட்டாரு. தனக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இது பண்ணிட்டாரு. அவர்கிட்ட தான் இருக்கு. வேற வழி இல்லை. திமுகவை தோற்கடிக்கணும்னா இப்போ அது நமக்கு அதுக்கான காரணங்கள் அன்னைக்கு இருந்தது. எடப்பாடியை தான் இது பண்ணோம். அதுக்கு அவர் பிஜேபி கூட கூட்டணி எனக்கு வந்து பிடிக்கல. ஆனாலும் அதையும் வந்து நம்ம வந்து வேற வழி இல்லை, நம்ம வந்து எடப்பாடி ஆதரிக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. நான் எடப்பாடி ஆதரிச்சு பெருசா பேசலைனாலும் என்னுடைய நிலைப்பாடு அதுதான் இருந்தது. ட்விட்டர்ல சொல்லியிருந்தேன், என்னுடைய நிலைப்பாடு எடப்பாடி ஆதரிக்கக்கூடியதா இருந்தது. அது வந்து ஒரு சரியான நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. ஆனா மக்கள் வந்து என்னன்னா வந்து இப்ப நான் மக்கள்னு சொல்றது யாருன்னா, இந்த மாதிரி திமுகனா அதிமுக அந்த மாதிரி மாறி மாறியும் யோசிக்காம, வேற மாதிரி இல்லாம, வேற ஒரு கட்சிக்கும் இல்லாம, ஏதோ ஒரு வகையில வந்து மக்கள் வந்து ஒரு அலுப்புக்கு உண்டான மக்கள் வந்து ஏற்கனவே இது என்னன்னா, இப்ப தாவைக்காக்கு ஓட்டு போட்டவங்க வந்து ஏதோ திமுக எதிர்ப்புனால அதிமுகல இருந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் பெரிய அளவுக்கு திமுகல இருந்தும் நிறைய பேர் இதுக்கு போட்டிருக்காங்க. இது இன்னொரு வகையில நான் மக்கள்னு யாரை சொல்லணும்னா, தாவேக்காவோட ரசிகர்கள்னு இருக்காங்கல்ல, அவங்களையும் நான் சேர்க்கல. ஏன்னா அவங்கள்ட நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ ஒரு புதிய விஜய் ஜெயிச்சிட்டாரு, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதுக்காக வேண்டி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைகள்லாம் போய் அப்பா கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எப்படின்னாங்க. அப்படி ஒரு 10 ரீல் வருது. நம்ம பார்த்தது எத்தனை வீடியோ அந்த மாதிரி பார்த்தோம், ஒரு 10-15 வீடியோ பார்த்திருப்போம். 10-15 வீடியோ நம்ம அதுக்கு மேல அதுக்கான எவிடன்ஸ் கிடையாது. ஒரு பேச்சுக்கு ஒரு 1000 பேர் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 1 லட்சம் பேர் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் வீடுகள்ல குழந்தைகள் சொல்லி அப்பா அம்மா போட்டாங்கன்னா ஒரு 5 லட்சம் ஓட்டு தான். அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அது வந்து 5 லட்சம் ஓட்டுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. இங்க வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு.
ஸோ அதுல வந்து ஒரு பெரிய அளவுக்கான மக்கள் வந்து என்ன வகைனா இது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது ஏன் அவ்வளவு துணிவுன்னா, விஜய் வருவாங்கிறதுக்கான எந்த விதமான தடையுமே இல்லை அந்த இடத்துல. விஜய் வரப்போறா, அதாவது நான் நம்மளுடைய பழைய பேச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பழைய உரையாடல்ல வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். விஜய் ஏன் வரமாட்டாங்கிறது, அதாவது வரவான வாய்ப்புகள் ஏன் குறைவா இருக்கு அப்படின்றத, அவர் முழுக்க வர்றதுக்கு அவருக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா ஒரு 30 நிறைய சதவீதம் வாங்கி ஆட்சிக்கே வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாயை உருவாகணும். அவர் தான் வரப்போறாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகணும். அதை நம்பி ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் ஓட்டு போடணும். அந்த மாதிரி பிம்பம் உருவாகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிம்பம் உண்மையிலேயே உருவாகலை. ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் வரமாட்டாரு, 10 சீட்டுக்கு மேல வாங்க மாட்டாரு, 2 சீட்டு வாங்குவாரு, டெபாசிட் போகும், இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருமே நீங்க வந்து எந்த விதமான வல்லுநர்கள், ஒரே ஒரு இந்தியா டுடேல அந்த ஆக்சிஸ் இந்தியாவே ஏதோ ஒன்று ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நாள் முன்னாடி பிரசாந்த் கிஷோர் அந்த மாதிரி சொன்னாரு. யாருமே சீரியஸா எடுக்காத ஒரு சிலர் தான் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அந்த பேனல்ல எல்லாரும் சிரிச்சாங்க இந்தியா டுடேல. அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமை இருந்தது. அதுதான் நிலைமை. ஸோ அப்படி இருக்கிற எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத இடத்துல மக்கள் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு ரகசியமா பேசி வச்சுக்கிட்ட மாதிரி எல்லாரும் போய் விஜய்க்கு போட்டாங்க. நம்ம வந்து அது வந்து ஒரு அல்டர்னேட்டுக்கான ஒரு ஓட்டா தான் நான் பாக்குறேன். அந்த அல்டர்னேட்டுக்காக ஓட்டுக்கு போட்டாங்க இல்லையா ஒரு மக்கள், அந்த மக்களை தான் நான் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன். அது என்ன விதமான இதுனா, இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சாய்ஸே இல்லை. இந்த திமுக இதுல இருந்து ஜெயிக்கிறது வெளியே வர்றதுக்கான சாய்ஸே இல்லை. இது என்ன மாதிரி சாய்ஸ்ன்னு அவங்களுக்கும் தெரியாது இதுல வந்து. ஆனா என்னன்னா, நம்ம வந்து எப்போதுமே இந்த தேர்தலில் இருக்கிற முக்கியமான விஷயம்னா, நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடுறது கிடையாது. விரும்பாதவங்களை தோற்கடிக்கிறதுக்காக தான் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் அன்னையில இருந்து. அதற்கான வழிமுறையா தான் நம்ம தேர்தல் இருக்கு. தொடர்ந்து இவங்க வரக்கூடாது, யாரை தோக்கடிக்கணும், இந்திரா காந்தியை தோக்கடிக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும், ஜெயலலிதாவை தோக்கடிக்கணும், இந்த மாதிரி ஒரு இதுல தான் வந்து பல தேர்தல்கள் இங்க நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த தடவை வந்து இவங்க 2 பேரும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க வந்து இது என்ன சாய்ஸ் என்ன இதுலாம் பார்க்கல. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புது இதை உருவாக்குவோம், பார்ப்போமே அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு அவைலபிளா வந்த உடனே, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பை அவங்க உடனே இது பண்ணாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, புரட்சின்னு சொல்ல முடியாது, வேற ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணோம், ஒரு 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 பெரிய ஒரு இதுவா நிகழ்வா தான் நான் பாக்குறேன், ஒரு பெனாமனா தான் பாக்குறேன். அது வந்து அந்த மக்களை வந்து உண்மையிலேயே நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ண வேண்டியிருக்கு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா நீங்க சொன்னீங்க. இல்ல நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ கூட திமுக வந்து இன்னும் டினையல்லயே இருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே வந்துட்டு இப்ப பசங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 34-35% வாக்கு பதிவு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டது அப்படின்லாம் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி மக்கள்லாம் டிசைட் பண்ணிட்டு இவங்க வந்து 2 கட்சிக்கு மாற்றான ஒரு கட்சியா தபாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திடமா முடிவெடுத்து அந்த ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழக மக்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் அந்த ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கல. ஆனா விஜய் தன்னுடைய சாத்தியத்தையால வந்துட்டு மத்தவங்களே மினிஸ்ட்ரியில சேர்த்து கொண்டு வந்துட்டாரு. சோ இப்ப என்னோட கேள்வி அதுதான், முதல் கேள்வி உங்களுக்கு அதுதான். இது வந்து திராவிட மாடலுக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிற மக்களோட மனநிலை, அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. சோ என்னோட முதல் கேள்வி, நீங்க இது இன்னைக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட் தான், நீங்க வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்துலன்னு பாக்குறப்ப இவங்க கிட்டத்தட்ட 40 நாட்கள் தான் முடிச்சிருக்காங்க, 45 நாட்கள் தான் முடிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல வந்து இவங்க நிஜமாவே ஒரு திராவிட மாடலுக்கு மாற்றாக செயல்படுறாங்களா, இல்ல வெறும் ரீல்ஸ் மாத்திரம் போட்டுட்டு இருக்காங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து திராவிட மாடலை விட, அதாவது முதல்ல திராவிட இதை வந்து அரசியல இருந்து எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. திமுக இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது வந்து இப்ப அதிமுக மாதிரி இல்லை, இப்ப ஒரு எல்லா கட்சியும் இருக்கும். மதிமுக மாதிரி ஒரு கட்சி கூட பல காலத்துக்கு இருக்கும். ஏன்னா கட்சிக்கு இருக்கிற சொத்து அப்படி, அதை ஏதாவது வழியில நிர்வகிச்சுதான் ஆனோம், அது வந்து போயிட்டு தான் இருக்கும். ஓகே, அதனால கட்சியை வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்சி வந்து இருக்கிறதுன்றது வேற, பல கட்சிகளும் இருக்கு. ஏன்னா சொத்து இருக்கிற எல்லா கட்சியும் இருந்துதான் ஆகணும், ஏதோ ஒரு வேலை. அந்த பிரச்சனையை விட்டுருவோம். இப்ப வந்து ஒரு ரெலவெண்டா அந்த கட்சி இருக்குமானா, இப்ப அதிமுகக்கு என்ன ரெலவன்ஸ் நமக்கு தெரியாது. அதிமுக வந்து ஒரு மதிமுக மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு அடுத்தடுத்த தேர்தல்கள்லாம் நமக்கு அதிமுகவோட நிலை என்னன்னு தெரியும். அவங்க என்னைக்கு வந்து திமுக விட்டு ஆதரவு வாங்கி எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணாரோ அப்பவே அதிமுக அதோட ரெலவன்ஸ் எல்லாத்தையும் இழந்துருச்சு. அதுக்கு வந்து இந்த கட்சிக்கு வந்து எந்த விதமான ஒரு அதுக்கான இங்க வந்து அது இங்க தேவையே கிடையாதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அது வந்து அடுத்த இப்ப இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பை எலெக்ஷன்ல எல்லாரும் சேர்ந்து தாவேகாக்க எதிர்க்க இவங்க எல்லாம் கைகோர்க்க போறாங்களா? கைகோர்த்தா அதிமுக அழிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அதிமுக அழிஞ்சிருச்சுன்னா அந்த ஓட்டு அரசியல் அழிஞ்சு போச்சே ஒழிய, அது வந்து கட்சி இருக்கும், அதோட சொத்துக்கள் இருக்கும், அதை நிர்வகிக்கக்கூடிய இது யாரு அங்க எடப்பாடி கையில இருக்கோ அதை வந்து அவங்க நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த கட்சியில இருக்கிறதுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கு. அதனால முதல்ல ஆட்சியில் இல்லைனாலும் கட்சி இருக்கும், அதற்குரிய பலன்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் எனக்கு விட்டு போச்சு. நம்ம இல்ல அதிமுக ரெலவன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிரான ஆட்சியா அப்படின்னு. இப்ப வந்து நம்ம வந்து விஜயோட இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து திராவிட இதுக்கு வந்து ஒரு
திராவிட இதுக்கு எதிராக இன்னைக்கு திராவிட எது நம்ம எதை சொல்றோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப திராவிடம்ங்கிறது இப்ப வந்து விஜய் வந்து இப்ப என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து பெரியாரை ஏத்துக்கிறோம், ஆனா அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கைகளை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இதை உடனே கிண்டல் அடிக்கிறாங்க, ஏன்னா கடவுள் மறுப்பு கொள்கை எதுனா அப்புறம் என்ன பெரியாருன்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த விஷயம் வந்து அண்ணாவுக்கே பொருந்தும். அண்ணாவே வந்து முதல்ல அண்ணா வந்து பெரியார் எதிர்த்தார், அந்த பேச்செல்லாம் விடுங்க. அண்ணா வந்து அவருடைய திருமணத்தை மணியம்மை திருமணம் செய்து தான் கட்சி ஆரம்பிச்சு அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருவோம். பெரிய அண்ணாவே வந்து பெரியாருடைய கடவுள் எதிர்ப்பு கொள்கையை மறுத்து அதை வந்து அது தேவையில்லை, ஒன்றைய குலம் ஒருவனே தேவைன்னு சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களும் எல்லாரும் பெரியார் படத்தை எம்ஜிஆரும் வச்சிருந்தாங்க, ஜெயலலிதாவும் வச்சிருந்தாங்க, எல்லாரும் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஆனா இது என்னன்னா, இது எல்லாருமே ஒரு பெரியார ஏதோ ஒரு இது வச்சாலும் அவங்க யாரும் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க யாரும் சீரியஸா வச்சுக்கல. திமுக எல்லாரும் இருக்காங்க பொட்டு வச்சுட்டு, ஒரு திமுக போஸ்டர் பாத்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால வந்து இந்த கடவுள் மறுப்பு மட்டும் இல்ல, இந்த பார்ப்பன எதிர்ப்பும் அப்பப்போ போகும். அதுல திமுக பெரிய அளவுக்கு அந்த பார்ப்பன எதிர்ப்பை வச்சுட்டாலும் மற்ற கட்சிகள் அந்த பார்ப்பன எதிர்ப்பில் அவ்வளவு சீரியஸா இருந்தும் சொல்ல முடியாது. ஜெயலலிதா வந்து ஒரு சட்டசபையில நான் ஒரு பாப்பாத்தின்னு அவர் எதிர்வினையா சொன்னாங்க, அதை பெருமையா சொல்லிக்கல. அவங்க வந்து பாப்பாத்தின்னு சொன்னதுனால ஆமாம் பாப்பாத்தி இப்ப என்னங்கிற மாதிரி ஒரு இதா சட்டசபையில அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்ற நிலைமைக்கு ஒரு இது வந்தது. அந்த வகையில ஜெயலலிதாவே வந்து திராவிட இதுக்கு திராவிட அரசியல் வந்து மாற்றான அரசியலா நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா அதுல என்னன்னா, நம்ம வந்து திராவிட அரசியல்னு சொல்லும்போது திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு, இப்போ மதிமுக ஏதோ ஒரு வகையில திராவிடம் பேசிக்கிட்டு இப்ப வந்து கரெக்டா அதை வந்து ஃபார்முலேட் பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த கோட்பாடு இது இல்லை, அதை வந்து கரெக்டான வார்த்தைகள் இல்லை. ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து இது வந்து திராவிட அரசியலுக்கு மாற்று அப்படிங்கிறது தான் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. அதாவது வந்து திமுக அண்ணா திமுகன்ற அரசியல்ல இருந்து நம்ம அதை எந்த பண்பை வச்சு வித்தியாசப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சரியான வார்த்தைகள் கிடைக்கல. உதாரணமா இவர் வந்து டி தர்மராஜ் வந்து இது குறித்து பதிவுகள் போட்டுட்டு இருந்தா, நான் அதை படிக்கல. அவர் மேல ஏதோ ஒரு கோபம், அதனால அவர் பதிவுகளை படிக்கிறது நிறுத்திட்டேன் நான். ஆனா அவர் வந்து அவர் வேற ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன். அவர் ஆனா வந்து அது குறித்து என்னை பொறுத்தவரை அவர் ஒரு கரெக்டா அதை இது பண்ணியிருப்பாருன்றது என்னோட ஐடியா. அது வந்து அதை பத்தி ஜெயமோகன் பேசியிருந்தார், ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் டி தர்மராஜ் அதை வந்து கரெக்டான அந்த பாப்புலர் இதுல வந்து அதுக்கு ஒரு சரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருப்பாரு நினைக்கிறேன். அது படிச்சிருந்தா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். நான் அதை படிக்கல. நான் அந்த வகையில வந்து இது வரைக்கும் இருந்த இந்த நான் திராவிட அரசியல்னா பெரியார எடுக்காம இந்த திமுக அண்ணா திமுக இவர்களுடைய பேச்சுக்கள் சொல்லணிகள் சினிமா வந்து பார்த்து தான். சினிமா வந்து இவங்க வந்து திமுக நாங்க அதில் இல்லைன்னு சொன்னாலும் அப்படி கிடையாது. மேடை நாடகங்கள் ஆரம்பிச்சாங்க, சினிமால உள்ள கலைஞர்லாம் இருந்தாங்க, அண்ணாலாம் இருந்தாங்க, எல்லாரும் சினிமா வசனம் எழுதினாங்க. அவங்கள அரசியல்ல செய்ததும் பல நாடகங்கள் தான். ஆக்சுவலா அது ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகங்கள், பேச்சினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு மேடை நாடகங்கள் தான் நான் சொல்லுவேன். அரசியல் நாடகங்கள் தான். அந்த நாடகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. அதோட நேரடியா சினிமா மட்டும் வச்சுட்டு இருந்தவர் இவர் எம்ஜிஆர் அவங்க எல்லாம் வந்து சினிமா மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதுகள் இவர் விஜயும் வந்து ஒரு சினிமால இருந்தாலும் அவருடைய சினிமா எல்லாம் முற்றிலும் வேறானது. இது வந்து அந்த பழைய கொள்கைகள் பேசுறது அந்த மாதிரிலாம் முற்றிலும் வேறான ஒரு விஷயம். இது ஒரு முற்றிலும் வந்து ஒரு வெகுஜன கலாச்சாரத்திலிருந்து அவர் வந்த ஒரு, அதாவது அதுல இருந்த அந்த எம்ஜிஆரோட பாடல்கள், இது அந்த என்னெல்லாம ஒரு எம்ஜிஆர் வந்து வெறும் எம்ஜிஆர் கிடையாது, அவரோட தத்துவ பாடல்கள் இருக்கு, அதுக்கான ஒரு நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான இருக்கு. விஜய் வந்து ஒரு முற்றிலும் வேற இடத்துல இருந்து வந்தாரு, அவருடைய ரசிகத்தன்மையில இருந்து மட்டும் இது வரல. இது ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இந்த கட்சி, அதாவது இதோட ஐடியாவே இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஏதாவது நம்ம ஒரு எதிர்வினை செய்யணும் அப்படின்னு மக்கள் நினைச்சு கொண்டு வந்ததுதான். அதாவது ஒரு பெரும்பான்மையான மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டது அந்த காரணம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இது ஒரு திராவிட இதுக்கு வந்து எதிரானதான் விஜய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த அந்த மாடலுங்கிறத அது எந்த அளவுக்கு அதை எப்படி வேறுபடுத்தி எப்படி பாக்குறது. அந்த இன்னொரு விஷயம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து அரசியல்வாதி எடுத்துக்கிட்டு அதுல விஜய் கட்சியில இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகளை விட்டுருங்க. இப்ப விஜயபாஸ்கர் சேர்றதா சொல்றாங்க, அது குறித்து பெரிய கான்ட்ரோவர்சி இருக்கு. ஏற்கனவே செங்கோட்டையன் இருக்காரு, அவரெல்லாம் விட்டுருங்க. இப்ப ஆதவ அர்ஜுனான்னு ஒரு பெரிய ஒரு லாட்ரியில இருந்து வந்த ஒரு லாட்ரி மார்ட்டினோட மருமகன் இருக்காரு. அவங்களெல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் ஒரு அனுபவம் இல்லாதவங்க தான் அதுல இருக்காங்க. கண்டிப்பா அரசியல் அனுபவம்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஊழல் அனுபவம் இல்லாதவங்கன்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுல வந்து பெரிய ஒரு ஏற்கனவே ஒரு அது குறித்த ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. நம்ம அது எப்படி அது நடைபெறுது, எப்படி அதுக்கான கொடுக்க வேண்டியது என்ன, எங்க வாங்க வேண்டியது என்ன, எங்கெங்க வரும், இது ஒரு பெரிய அனுபவம். அது வந்து ஒரு நீங்க இருந்தாதான் தெரியும் அது வந்து. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் இல்ல. ஊழல் அனுபவங்கள் ஏதோ நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லலை. நீங்க வந்து நல்லவங்க கெட்டவங்கன்றது அந்த இடத்துக்கு போறதுதான். இப்ப நான் எல்லாரும் நம்மெல்லாம் நல்லவங்களாகிறது ஈஸி ஆக்சுவலா. நீங்க அந்த அனுபவத்துல இருந்து அந்த அரசியல இருந்து அதை டேக்கிள் பண்ணும்போது எப்படி இருக்காங்கன்றது பொறுத்து. இவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப அந்த 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 வகையிலேயே வந்து அவங்க வந்து இதுல இருந்து வேறுபட்டு தான் இருக்காங்க. பல அமைச்சர்களுக்கும் அந்த அனுபவமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில அவங்க வந்து இதுக்கு மாற்றானதான் நினைக்கிறேன். ஆனா வந்து திமுக அந்த திராவிட அரசியல் இன்னும் தீவிரமா முன்னெடுக்கும். திமுக வந்து ரெண்டு வகையில இவங்களை வந்து எதிர்கொள்றாங்க. ஒண்ணு வந்து தீவிரமா அவங்களை ஃபங்க்ஷனே பண்ண விடாம என்ன தாக்குதலை தொடுக்கிறது.
இன்னொன்று ஆபாசமான தாக்குதலை செய்யறது, பல்வேறு விதத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு அவங்களோட கொள்கைக்கு நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறது. இப்ப திமுக செய்யறது எல்லாமே என்னன்னா தன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கான இந்த விதம். இப்ப வந்து அவங்க வந்து தனிமைப்பட்டு போயிட்டாங்க, கூட்டணிகள் போயிருச்சு. இதை வந்து முதல்ல தன்னுடைய ரெலவன்ஸ் வந்து அந்த அவங்களோட கோர் ஓட்டு இருக்குல்ல, ரொம்ப நாளா என்னைக்குமே மாறாத ஒரு கோர் ஓட்டு, அது எப்போதுமே திமுக தோற்கும் போது அந்த ஒரு வேலையில இறங்குவாங்க. அதை தக்க வைக்கிறதுக்கு பல்வேறு இதுகளை கொண்டு வருவாங்க. அதுக்கான ஆட்கள் இருக்காங்க. இப்ப தீப்பொறி ஆறுமுகம்லாம் வந்து தேர்தல் நேரத்துல கலைஞர் வந்து அவருக்கு ஒரு பேச்சு, ஒரு ஜோக் மாதிரி, கலைஞர் வந்து தீப்பொறி ஆறுமுகத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி அவருக்கு எப்போதும் பேச்சுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்களோ அது மாதிரி 3 மடங்கு பணம் கொடுப்பாங்க தேர்தல் நேரத்துல. சரி தலைவரை, நான் போய் இந்த மாதிரி பயங்கரமா பேசுறாங்க, நீ பேசக்கூடாதுன்றதுக்காக இந்த காசு அப்படின்னு பாரு அவர் வந்து. அதனால அந்த டயத்துல அவர் பேசக்கூடாதான் அவர் வந்து. ஆனா தீப்பொறி ஆறுமுகம் மத்த நேரமெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அவர் பேசுறது மக்களுக்காக இல்ல, கட்சிக்காரங்களை வந்து இதுக்குள்ள அந்த ஃபோல்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக வேண்டி செய்யற ஒரு வேலை அது வந்து. ஸோ அந்த மாதிரி வேலைகள்ல தான் இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது திமுக வந்து. இப்ப மக்களோட இதை எப்படி ஜெயிக்கிறதுன்றது, இப்ப முதல்ல திமுக வந்து தன்னுடைய இதை வந்து இழந்துடக்கூடாது. அது தவிர இப்ப அவங்கள்ட்ட இருக்கிற காசு யார்ட்டையுமே கிடையாது, விஜய்க்கெல்லாம் கிடையாது. இவருக்கு வந்து மிஞ்சி ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் ஒரு வேளை ஃபண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. மற்றபடி விஜய் தன்னுடைய காசை கொண்டு அவருக்கு சம்பாதிச்ச காசு ஊழல் பண்ணி சம்பாதிக்கல. அவர் சினிமா அது கஷ்டப்பட்டதா என்னன்றது வேற கேள்வி. பட் அவர் வந்து ஒரு சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்சது, ஒரு மக்களுக்கு ஒண்ணு கொடுத்து, ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு பொழுதுபோக்கை கொடுத்து, அதற்கு அவருக்கு கிடைத்த மாஸ் ஹீரோவா இருந்து சம்பாதிச்ச ஒரு காசு. அந்த காசெல்லாம் இதுல கொண்டு அவர் செலவழிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அவர் வந்து தேர்தலுக்கு அவர் பெருசா செலவழிச்ச மாதிரி நமக்கு தெரியாது, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கிடையாது. சோ இவங்கள்ட்ட இருக்கிற காசு வந்து திமுக இருக்கிற, ரெண்டாவது அவர் வச்சிருக்கலாம் பிசாத்து காசு 500 கோடினா ஒரு காசா, 500 கோடி 600 கோடி தான் இவங்களுக்கு எல்லாம். அந்த பிடிஆரோட இதை கேட்டீங்கன்னா 30,000 கோடின்றாரு. அவர் சொன்னது ஆடியோ வழியே வந்தது, அது போலி ஆடியோன்னு நிரூபணம் ஆகல. சோ அந்த மாதிரி கேள்விப்படுறதே அந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து அந்த அந்த அதனால அவங்கள்ட்ட இருக்கிற காசு இன்னைக்கு ஊடகம் அவ்வளவும் அவங்க கையில இருக்கு. அவங்களோட யூடியூபர்ஸ், அவங்க இதெல்லாம் பழைய இதை அந்த ரெண்டாவது ஏதோ ஒரு வகையில தன்னை அறிவாளின்னு காட்டுறவங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அறிவு ஜீவி அதுன்னு சொல்லும் போது அறிவு ரீதியான கட்சி அதுதான். இவங்க வந்து இன்னொரு தற்கூரின்னு ஒன்ன கொண்டு வந்து அதை வந்து ஒரு திருப்பி சொல்லி அதை வந்து மாத்தி விட்டுறது, அது அந்த பக்கம் போறதே ஒரு வெக்கப்பட வேண்டியிருக்கு. என் உதாரணமா என் பையன் வந்து விஜய் ஜெயிச்ச உடனே என் பையனுக்கே வெக்கமா போச்சு. அதாவது அவன் பெங்களூர்ல இருந்தான், தமிழ்நாடு சொல்லிக்க வெக்கப்படுற மாதிரி இருக்கு அப்படின்றான் அவன் வந்து. அது வந்து அவன் இதுல அரசியலே கவனிக்காதவன், அவனுக்கு வந்து அவன் வந்து பெரிய இது கிடையாது. அவனுக்கு நான் சொல்லிதான் அவனுக்கு அரசியல் தெரியும். அவன் அவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டாதவன். ஆனா அவனுக்கு வந்து விஜய் இதானது அவனுக்கு ஒரு வெளி மாநிலங்களை சொல்லிக்கிறது வெக்கப்படுற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி ஒன்னும் உருவாக்குறாங்க இவங்க வந்து. அந்த தற்கொலைன்னு சொன்னதே நிறைய பேக் ஃபயர் இருக்கு அப்படின்னு நினைக்க சொல்றாங்க. ஆமா, அது தொடர்ந்து இன்னும் ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு இன்னொரு கருத்துக்கோள் இருக்கு. என்ன அப்படின்னா, திராவிட மாடல் திமுக வந்து திராவிட மாடல் பேசும், ஆனா அவங்களோட ஆட்சி மாடல் திராவிட முன்னேற்ற கழக மாடல் தான், டிஎம்கே மாடல் தான். அவங்க வந்து திராவிட மாடல் இல்ல. என்ன பொறுத்தளவு இப்போ விஜய் கொண்டு வந்திருக்கிறது தான் உண்மையான திராவிட மாடல்னு தோணுது. ஏன்னா இப்போ திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா எல்லா திராவிடையும் ஒருங்கிணைச்சு போனோம் அப்படின்னாங்க. ஆனா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக வந்து என்னைக்குமே ஆட்சி பகிர்வு பண்ணதே இல்லை. அததான் அவர் ரொம்ப சுட்டி காட்டிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்றாருன்னா, கூட்டணி கட்சிகள் எல்லாம் உள்ள வரவழைச்சதும் இல்லாம அவங்களுக்கு வந்து மந்திரவி கூடி கொடுங்க, ஆட்சி பகிர்வு அப்படின்றாரு. இது வந்து நான் வந்து தாவேக்காவோட முதல் மாநாட்டிலேயே வந்துட்டு விஜய் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆட்சி பகிர்வு உண்டு அப்படின்றாரு. சோ இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது எல்லா திராவிட கட்சிகளுக்குமானது, எல்லா வகையான மக்களுக்குமானதுன்னு நான் குறிப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவனோட கட்சி, அது வந்து அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு தலித் கட்சி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட கட்சியா தான் இருக்கு. அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல தமிழ்நாட்டுல உட்கார்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உண்மையான திராவிட மாடல் அப்படிங்கிறது அவங்களையும் ஒருங்கிணைச்சு அவங்களையும் வந்து கூட்டணியில சேர்த்து அவங்களுக்கும் ஆட்சியில பகிர்வு கொடுக்கறது தான். சோ என்ன கருத்துல டிவிக்கே தான் இன்னைக்கு உண்மையான திராவிட மாடல் அப்படின்னு நான் ஒரு கருத்து. நம்ம திருமாவளவன் இந்த நீங்க சொன்ன செகண்ட் பார்ட்ல நீங்க சொன்னதை வந்து தனியா பேசணும். நம்ம வந்து திராவிட மாடல்ங்கிற அந்த வார்த்தை எப்ப வந்ததுன்னா, நம்ம இந்த இவர் இருக்கா இல்லையா, அவர் பேர் இந்த எம்ஐடிஎஸ்ல இருக்காரு, இந்த பொருளாதார நிபுணர் ரஞ்சன் ராஜனா, இல்ல ராஜன் இல்ல, எனக்கு பேர்கள்லாம் மறந்து போகுது, ஒரு பிரெயின் ஃபாக். நமக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான், இந்த இதுல டிவில எல்லாம் பேசுவார் இல்லையா, இது ஜெயரஞ்சன். அவர் வந்து முதல்ல அவர் வந்து திடீர்னு பேச ஆரம்பிச்சார். டிமானிட்டைசேஷன் போதுதான் அவர் வந்து ஃபேமஸ் ஆனார். அவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி ஃபேமஸ் ஆகி அவர் எனக்கு ஆக்சுவலா எனக்கு அவர் நண்பர். அவர் இப்ப ரீசெண்டா நண்பர் கிடையாது.
90கள்ல நான் அவரை போய் பார்ப்பேன், எம்ஐடிஎஸ்ல அடிக்கடி போய் பார்ப்பேன். அவர் ஐடிஏன்னு ஒரு புதிய இன்ஸ்டியூட் ஆரம்பிச்ச போதும் அவரை போய் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ பயங்கர திமுக அதுலலாம் இருந்த ஒரு ஆள்னால என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நண்பர் அவரு. அப்புறம் எனக்கு கான்டாக்ட் கிடையாது. 2000க்கு அப்புறமே எனக்கு பெரிய கான்டாக்ட் இல்லை. கடந்த 20 வருஷமா அவரோட எனக்கு பெரிய தொடர்பு கிடையாது. அவ என்னுடைய கருத்துக்கள்ல அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த காலத்துல உண்டு. ஸோ அவர் தான் வந்து முதல்ல இந்த திராவிட மாடல்னு அவர் சொல்லலை. அவர் கொஞ்சம் அவர் தன்னை இன்டலெக்சுவல் காட்டிக்கிறதுனால அதெல்லாம் சொல்லலை. அவர் தான் வந்து இந்த இலவசம் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் முதல்ல அதுக்கெல்லான நியாயங்களை தர்க்கங்கள் எல்லாம் அவர் உண்டு பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த அரிசி கொடுக்கறது, இது பண்றது, இதை பத்தி அந்த அரிசி கொடுத்தா கோழிக்கு போடுறாங்களே, கோழிக்கு போட்டா என்ன கோழியாம அடிச்சு சாப்பிட்றான், அரிசி கோழி சாப்பிட்டு போகுது, இந்த மாதிரி சில ரொம்ப கலோக்கியலான இதெல்லாம் பஞ்சு டயலாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய தர்க்கம்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வாதங்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் இந்த திராவிட மாடல்னு வந்தது. அப்ப இந்த ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தது திமுக வேண்டி. இணையத்துல ஐடி விங்கி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க தான் உருவாக்கினாங்க இந்த திராவிட மாடல்ங்கிற வார்த்தையை வந்து. அதாவது ஒரு பகிர்ந்து அளிக்கிறதுன்னு. அது ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. அதாவது இது திராவிட மாடலா, அப்படி இது திராவிட மாடல்னா திமுக கொண்டு வந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக்கெல்லாம் அதுல பெரிய பங்கு இருக்கு. முதல்ல இதுல லேப்டாப் கொடுத்தது ஜெயலலிதா தான். அவங்க சைக்கிள் கொடுத்தாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. இவங்க டிவி தான் ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து டிவியில ஆரம்பிச்சாங்க இந்த திராவிட மாடல். அதுக்கு முன்னாடி நீங்க இலவசம்னு பாத்தீங்கன்னா சத்துணவு எம்ஜிஆர் என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. கிராமத்துல போய் அவர் தான் முதல்ல பண்ணாரு. அதுக்கு முன்னாடி கண் ஒளி கொடுத்தாருன்னு கலைஞருக்கு ஒண்ணு உண்டு. கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவை மாத்தினாருன்னு உண்டு. இதெல்லாம் தவறுன்னு இல்லை, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு அரசாங்கம் அதை செய்ய முடியுதுன்னா செய்ய வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதைத்தான் வந்து இவங்க திராவிட மாடல்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க திராவிட மாடலுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்தீங்க. திராவிட கட்சிகள் எல்லாம் பங்கு கொடுக்கணும் அரசியல்னு சொன்னீங்க. அவங்க அந்த அர்த்தத்துல அவங்க பயன்படுத்தல. அவங்க பயன்படுத்தினது இந்த ஜெயரஞ்சன் சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் பொருளாதாரம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு பாரு. இப்ப தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நீங்க வந்து யார் காரணம் என்ன காரணம்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து என்னன்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அப்ப நான் பதில் சொல்லியிருந்தேன். பார்ப்பனர்கள் ஏன் வந்து திமுகவை வெறுக்கிறாங்க, இந்த திராவிட மாடல் முன்னேற்றத்துல அவங்களுக்கு தானே லாபம் இருக்கு அப்படின்றாங்க. இதை நீங்க மாத்தி கூட யோசிக்கலாம். பார்ப்பனர்களை இவங்க ஏன் வருகிறாங்க, பார்ப்பனர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்துல ஒரு பங்கு இருக்குதானே செய்யுது. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. கல்வி இருக்கு, இது இருக்கு, அவங்க ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. இது வந்து ஒரு கட்சியோட பங்கு கிடையாது. இங்க இருக்கிறவங்க, வேலை பார்க்கறவங்க, இங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சவங்க, இங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல சொல்லி கொடுத்தவங்க, இங்க மாணவர்களை உருவாக்கினவங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. இங்க வந்து யாருக்கு பங்கு இருக்கு யாருக்கு பங்கு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இது ஒரு கட்சி அதோட கொள்கைகள்னால வந்ததுலாம் கிடையாது. ரெண்டாவது திமுக கட்சி ஆட்சி செஞ்சது குறைவு மற்ற அதிமுகவோட ஒப்பிட்டீங்கன்னா. ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் எம்ஜிஆர் இப்ப இதுக்குள்ளதான் போவேன். அது பெரிய ஒரு இது இருக்குன்னு வைங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதைத்தான் அவங்க திராவிட மாடல், இந்த ஒரு முன்னேற்றத்தையும் இவங்க வந்து திராவிட மாடல்ங்கிறது அந்த திராவிட இதுல இருந்து ஆரம்பிக்கல. இது ஒரு வினோதமான ஒரு விஷயம். திராவிடம் என்பது இனத்தை குறிக்கிறதா தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இனம், ஆரியம், திராவிடம்ங்கிறது. இன்னொரு பக்கம் திராவிடம்ங்கிறது மொழி இதுல குறிக்குது. இல்லைன்னு இந்த ரீஜன் திராவிட இந்த தெற்க இருக்கிறத ரீஜன் குறிக்குது. இது வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு எக்கானமி விஷயத்துக்கு அந்த திராவிட மாடல்னு கொண்டு வந்தாங்க. இது எந்த விதத்துல பொருத்தமானதுன்ற ஒரு இது எப்படி எந்த விதத்துல திராவிட திமுக செய்ததுன்ற ஒரு இதை உருவாக்கி அவங்க எல்லா இதையும் எல்லா இதையும் இந்த கிரெடிட்டையும் தங்களுக்கு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு திராவிட மாடல்னு பேர் வச்சாங்க. ஸோ அந்த வகையில தான் இந்த திராவிட மாடல்னு ஒரு இது போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க இதுல போயிட்டு திராவிட மாடல் நான் என்ன சொன்னேன்னா, நீங்க சொல்றது என்ன, பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வச்ச பேர் அதுக்குதான். இந்த முன்னேற்றத்தையும் இதையும் வச்சுதான் சோசியல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு எல்லாரையும் இன்க்ளூசிவா, எல்லா ஜாதிகளும் இன்க்ளூசிவா கொண்டு போறது இவர்தான் உண்மையான ஜாதி மாடல். அது இது திருப்பி பெரியார் கொள்கைக்குள்ள போடலாம். பட் நம்ம திருப்பி நம்மளோட இன்னைக்கு இன்னைக்கு அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார்ல இருந்து சீஃப் மினிஸ்டர். இது வந்து ஃபாஸ்டஸ்ட் டிரான்சிஷன். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்டிஆர் எடுத்துக்கலாம், எம்ஜிஆர் எடுத்துக்கலாம், ராஜ்குமார் இது அல்ல. பட் அந்த பாப்புலாரிட்டி எல்லாம் பாக்குறப்போ ஒரு பொலிட்டிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு பாக்குறப்போ இது ஃபாஸ்டஸ்ட் டிரான்சிஷன். 2 வருஷம் தான் வந்துச்சு, கட்சி ஆரம்பிச்சாரு, தெளிவான கருத்துக்கள் வச்சாரு. ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து இன்னைக்குதான் அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்துலாம் நிறைய பேர் பாக்குறாங்க. அப்பயே ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல இருக்கிற சில விதத்தெல்லாம் சொல்றாரு. சோ அதை பத்தி உங்க கருத்து என்ன, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த ஃபாஸ்டஸ்ட் டிரான்சிஷன், டஸ் இட் டிசர்வ் இட்? அதுக்கு ஏற்றவரா இவர் நடந்துட்டாரா? ஃபாஸ்டஸ்ட் டிரான்சிஷன் வந்து என்டிஆர் தான். என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா என்டிஆர் சில மாசங்கள்ல ஆட்சி அமைச்சாரு. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு எனக்கு தெரியும் நிச்சயமா 8 மாசத்துக்கு மேல கிடையாது. 4 மாசமா 8 மாசமா எனக்கு சரியா தெரியல. நான் சின்ன பையன். என்னுடைய ஞாபகப்படி நிச்சயமா வருஷ கணக்கு கிடையாது. அவர் வந்து 8 மாசமோ 4 மாசமோ கட்சி ஆரம்பிச்சு அந்த தேர்தலில் போட்டுட்டு அப்படியே ஆட்சி பிடிச்சி இந்த ஒரு ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து என்டிஆர் தான். அவர் வந்து செஞ்சாரு. ஆனா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் இருந்தது.
காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிற வெற்றிடம் இருந்தது. காங்கிரஸ் எதிர்ப்பு காரணம் அவரும் வந்து வெறும் அங்க இருக்கிற மக்கள்னால ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது எல்லாரும் வந்து தேவுடு காரு அப்படின்னு அவரை இது பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஓட்டு இருந்தது. என்டிஆர் தெய்வமா பார்த்தாங்க, சாதாரண மக்கள் ஓட்டு போட்டாங்க, எல்லாம் உண்மை. ஆனா அவங்க தான் தோக்கடிச்சாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அவரை படுதோல்வி அடைய வச்சாங்கன்றதும் உண்மை. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி செய்த கொடுமையினாலதான் அவர் வந்து ஒரு பெரிய இதுல ஜெயிச்சாரு, ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. ஆனா பெரிய அளவுக்கு வந்து என்டிஆர் வந்து அதுக்கப்புறம் என்டிஆர் தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு என்டிஆர் இது பண்ணிட்டு வந்தாரு. அதெல்லாம் பல பல விஷயங்கள் இருக்கு. அதுக்காக சந்திரபாபு நாயுடு அவங்க யாரும் இது பண்ணல. சந்திரபாபு நாயுடுக்கு என்ன வந்து காரிஸ்மாவும் கிடையாது. அவர் வந்து அவருடைய மருமகன்றதுதான். அது தவிர என்டிஆருக்கு துரோகம் பண்ணாருன்னு ஒரு இதுவும் இருக்கு. அதனால மக்கள் அவரை ஜெயிக்க வச்சாங்க. சோ அதனால வந்து என்டிஆர் வெறும் கவர்ச்சினால மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு, அந்த மாநிலத்தோட பிரைடு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தா என்டிஆர் ஓட்டு போட்டாங்க. அந்த வகையில என்டிஆர் தான் இதுல வந்து முதல்ல செஞ்சாரு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருந்தது. விஜய்க்கு வந்து ஸ்பேஸே இல்லை. விஜய்க்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய அந்த ரஜினி வந்து சொல்றாரு இல்லையா, ரஜினி அவரோட பேச்சுல சொல்றாரு, ஒரு பக்கம் அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சி, எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு பக்கம் திமுக, இதுக்கு இடையில போய் நம்ம வந்துட முடியுமா அப்படின்னு கேட்காரு. அதுல வந்துட்டாருன்றதுதான் விஷயம். இதுல வந்து ரஜினியோட பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த வந்து பேசுறாரு தான் ஏன் அரசியலுக்கு வரலாங்கிறது சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. இது பக்கம் இன்னொரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் இதுக்கு நடுவுல ரஜினிங்கிற ஆள் வந்துட முடியுமா, என்னுடைய சினிமா கவர்ச்சியை மட்டும் வைக்க வந்துட முடியுமா ரஜினி கேட்கிறாரு. அதாவது அவரு விலகம் வரேன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த காரணங்கள் எல்லாம் சொல்றாரு. அவர் வந்து விஜய் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா எனக்கு என்னமோ விஜயும் இது எதிர்பார்த்தாருன்னு தோணல. அவரோட இது என்னன்னா, இந்த தடவை நல்லா போட்டிட்டுருவோம், முடிஞ்ச வரைக்கும் உழைப்புகளை முடிஞ்ச வரைக்கும் உழைப்பில் அவர் வந்து அவ்வளவு உழைப்பே கொடுக்கல. அவர் வந்து ரொம்ப மினிமல். இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த உழைப்போட கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் 5% 10% உழைப்பு கூட கொடுக்கல. ஏதோ ஒரு கேன்சல் பண்ணாரு, சனி ஞாயிறுல போறேன்றாரு, என்னெல்லாமோ பண்ணாரு. அவரோட இதுவே என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல வரட்டும், நம்ம ஒரு ஸ்தாபிச்சிருவோம், அதுக்கப்புறம் வந்து அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்னு நினைச்சாரா, என்ன ஐடியா அதெல்லாம் புரியல. வரும்போது பாத்துக்கலாம்னு நினைச்சாரா, இல்ல அவருக்கு யாராவது பிரசாந்த் கிஷோர் மாதிரி சொன்ன தகவல் அவர் நம்பினாரா, என்னன்னு சரியா தெரியல. அவருக்கே அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த வகையில விஜய் செஞ்சது வந்து அவருக்கு அங்க ஒரு இருக்கிற அந்த ஒரு கட்சி ரீதியில, அரசியல் ரீதியா ஸ்பேஸே இல்லாத இடத்துல திடீர்னு புகுந்து இத்தனை பேர் மக்களோட நம்பிக்கையை வாங்கி அவர் வந்து அது ஒரு அவர் செஞ்ச சாதனையும் மக்கள் செஞ்ச சாதனையும். அது மக்களுக்கு தான், நான் மக்களை தான் அதை பாக்குறேன். அதாவது வந்து மக்கள்னா அவருக்கு இந்த ஒரு சாய்ஸா நினைச்சு ஓட்டு போட்ட மக்களை சொல்றேன். அதாவது இந்த ரெண்டு ஒரு புது அரசியலை உருவாக்கணும்னு நினைச்சு ஒரு மக்கள் அதற்கான வாய்ப்பு கிடைச்ச உடனே அதுக்கு போட்டாங்க இல்லையா, அந்த மக்கள் இதை வந்து செஞ்சாங்கன்றது ஒரு சாதனையா தான் பாக்குறேன். கண்டிப்பா நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா அவர் தெளிவா இருந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா முதல்ல இருந்தே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, திமுகவையோ இல்ல சாரி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்திருக்கு. அதிமுகவை அவர் ஒரு பொருட்டாவே கருதல. அதே மாதிரி வந்துட்டு அவர் வந்து எங்கேயுமே வந்துட்டு பிஜேபி எதிர்த்தும் பேசல இல்லையா. இல்ல அவர் அது உண்மைனாலும், நீங்க சொல்றது உண்மைனாலும் பெரிய அளவுக்கு திமுக இருந்து அவருக்கு ஒரு ஓட்டு போயிருக்கு. நீங்க அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மத்தியானம் வரைக்கும் தாவேக்கா, அதுக்கடுத்து அதிமுக இருந்தது, திமுக 3வது இடத்துல இருந்தது. திடீர்னு ஒரு மத்தியானத்துக்கு மேல நான் போய் தூங்க போயிட்டு திரும்பி இருந்து வந்தா திமுக 2வது இடத்துக்கு வந்துருச்சு. அது வரைக்கும் அந்த 2வது இடத்துல அதிமுக இருந்தது. இது வந்து அதிமுக வந்து முழுக்க நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. பெரிய அளவுக்கு திமுக இருந்து ஒரு ஓட்டு போயிருக்கு, அதிமுக இருந்து ஓட்டு போயிருக்கு. அதாவது பழைய எலெக்ஷனோட, அதாவது திமுக பெற்ற பெரு வெற்றிகள் இருக்குல்ல, 19 இருந்து தொடர்ந்து பயங்கரமான வெற்றி. இது வேற மக்களோட இது புரிஞ்சுக்க முடியல. கிட்டத்தட்ட சென்னை சுற்று வட்டாரங்களை வந்துட்டு திமுகவின் கோட்டையை நினைச்ச இடத்துல தாவேக்கா வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம சதவீதம் ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வாங்கியிருக்காங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 24 வாங்கியிருக்காங்க திமுக, அதிமுக 21 வாங்கியிருக்காங்க. சோ அதனால பெரிய ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, திமுக ஜெயிச்ச இடமெல்லாம் அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்ட். அதிமுக ரொம்ப பலமா இருக்கிற இடங்கள்ல தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. இதை வந்து அவங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. யாராவது ஒரு திமுக பேச்சாளர் சொல்றதை பார்த்தேன், நம்ம வந்து அதிமுகவோட இதுல இருந்தோம், அதனால நம்ம வந்து பிரச்சாரத்துல தவறு செய்யல, இதெல்லாம் செய்யல, இந்த ரீல்ஸை கண்டுக்காம விட்டோம், இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டுல வந்து எல்லாரும் அதிமுகவுக்கு போட்டிருக்காங்க, விஜய்க்கு போட்டிருக்காங்க, ஓட்டு பிரிஞ்சு போச்சு, திமுக வந்துருச்சு. அப்படிதான் அது வந்து என்னை பொறுத்தவரை அப்படிதான் அது நடந்திருக்கு. இது வந்து அந்த இடத்துல விஜயை நம்பி ஓட்டு போடல, எல்லாரும் வந்து அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்ததுனால திமுகவை தோற்கடிக்க அதிமுகவுக்கு போட்டிருக்காங்க. அதே நேரம் விஜய்க்கும் ஓட்டு போட்டு இப்ப நம்ம என்ன முதல்ல தமிழ்நாடு முழுக்க கணிச்சோமோ அது அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடங்கள்ல நடந்திருக்கு. இது வந்து அதனால அது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல விஜய் வந்திருக்காரு, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல திமுக வந்திருக்கு. அது ஓட்டு பிரிஞ்சுதான் நடந்திருக்கு. கண்டிப்பா சார். நம்ம இந்த எலெக்ஷன் அனாலிசிஸ் விட்டலாம். இப்ப வந்து அவரோட ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு கிளீன் கவர்னன்ஸ் அப்படிங்கறதான் இவரோட இது சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ நடந்து வந்த சட்டப்பேரவை கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா அதுதான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப வந்து உங்களை முந்தைய ஆட்சி சரியில்லை, முந்தைய ஆட்சி சரியில்லை,
ட்ரெஷரி எம்டிஆர் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ எவ்வளவு நாளைக்கு இது போகும் அப்படின்ற ஒண்ணு. இந்த கிளீன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு எப்படி சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த இது அப்படிங்கிற லஞ்சம் லாவண்யம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு நூலையிலையும் நுழைஞ்சிருக்கு, அது இல்லாம ஆட்சி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, முதல்ல இப்போ ஒரு பேச்சு வந்து பெரிய அளவுக்கு உருவாக்கி அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு, அந்த டிஸ்கஷனை எப்படி உடைக்கிறதுன்றதுக்காக தான் அந்த திமுக அந்த அவங்க எல்லாம் வந்து முயற்சி பண்ணிட்டு, அந்த பேச்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இது வந்து அதாவது என்னன்னா, அதிமுகவும் அதே ஊழல் தான், திமுகவும் அதே ஊழல் தான். இந்த ஊழல்ல வந்து நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சு, நீங்க இந்த மூலை முடுக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மூலை முடுக்கெல்லாம் ஊழல் இருக்குன்னு சொன்னீங்க. அது அப்படி சொல்றதை விட என்னன்னா வந்து முடுக்க ஒரு நிறுவனமயமான ஒரு ஊழல் வந்து தமிழ்நாட்டில் ரிகரஸ், அதாவது என்ன, அந்த ஊழல்ல இருக்கிற ரிகர் இருக்கு இல்லையா, அந்த கரார் தன்மை வந்து நம்ம வந்து பிரமிக்கத்தக்க அளவுல இருக்கும். இதை வந்து நீங்க நம்ம வந்து மாத்தி சொல்றேன் உங்களுக்கு வந்து, இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஆதாரம் கேட்டா நான் கொடுக்க முடியாது, அதை வந்து நிரூபிக்க முடியாது. ஆனா இதை வேற மாதிரி சொல்றேன். அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்கள் எங்கெல்லாம் வருவாய் வருதோ, ஊழல் வருவாய் வருதோ, அது வந்து சார் பதிவாளர் அலுவலகமா இருக்கலாம், இங்க இருக்கலாம், எல்லா இடத்துலையும் அதை கலெக்ட் பண்ணி கல்வி நிறுவனங்களா இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், கல்லூரி, இப்போ ஸ்கூலை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அந்த ஸ்கூல்ல எப்படி, இந்த ஸ்கூல் எப்படின்னு. இது ஒரு ரொம்ப ஒரு பிசாத்து விஷயம்னு நினைக்கிறேன் நான். இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த இடங்கள்ல எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இப்ப விஜய் இருக்காரு, விஜய் ஆட்சின்னு வச்சுக்கோங்க, அதோட கல்வி அமைச்சர்கிட்ட கொடுத்து, கல்வி அமைச்சர் கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிற விஷயம் இப்ப நான் நடக்கலன்னு நம்புறேன். இது எப்படி வச்சுக்கோங்க நீங்க வந்து. ஸோ இந்த மாதிரி விஜய் வந்து கலெக்ட் பண்றாரா அப்படின்றதான் கேள்வி. இப்போ வந்து ஒரு நாட்டில் நடக்க எல்லா ஊழல், விஜயோ பார்ட்டியும் சரி, அவர் சொந்த இதுவும் சரி, இது வந்து இந்த அளவுக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அது நடக்கலன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய மாற்றம்ன்றதான் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய என்னுடைய கருத்து. இது வந்து இந்த ஊழல் வந்து ஒரு ஊழலோட ரிகர் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஊழல் வந்து இப்போ வந்து பல விதங்கள், பாலங்கட்டெல்லாம் ஊழல் பண்ணலாம். என்னன்னா ஒரு கம்பெனி இங்க ஆரம்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். சிப்காட்ல ஒண்ணு ஆரம்பிக்கணும், இவங்க வந்து கேட்பாங்க, அதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு பங்கு தரணும் அப்படிங்கிறது ஊழல். ரோடு போடுறதுல ஒரு ஊழல். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரோடு போடுறதுல என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க. ஒரு சின்ன அளவு தான் சின்னதா போடுவாங்க. அதை எழுதுறது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அதோட ரோடு இருக்கிற நீளத்துக்கு நீங்க சின்ன கணக்கை மாத்தி போட்டா கூட போறோம், பெரிய ஊழல் பண்ணலாம். அதுல எல்லாம் வந்து அந்த மாதிரி ஊழல் பண்ணலாம். அந்த மாதிரி மட்டும் இல்ல ஊழல்ங்கிறது. ஊழல்ங்கிறது எவ்வளவு நிறுவனமயப்பட்டதோ எல்லா இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய், இப்போ ஒரு தூத்துக்குடியில ஒரு காலேஜ்ல ஒரு போஸ்டிங் நடக்குதுன்னா அந்த போஸ்டிங்க்கு உண்டான காசை எடுத்து அதை வந்து நேர கொண்டு போய் ஒரு இன்னைக்கு இருக்கிற கல்வி அமைச்சர்கிட்ட கொடுத்து, அந்த கல்வி அமைச்சர் அதெல்லாம் இந்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கப்பம் கட்டுற மாதிரி முதல்வர்கிட்ட கொண்டு கொடுக்கறதுன்ற விஷயம் நடக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. இது ஊழலோட ஒரு பெரிய இல்ல நீங்க ஊழல் பத்தி சொன்னீங்க. பட் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல எல்லாருமே நம்ம இப்போ உங்களையும் என்னையும் சேர்த்துதான் சொன்னோம், நம்ம பேசியே ஒளிஞ்ச ஒரு கூட்டம், அதிகமா பேசிட்டே இருக்கும். சோ இப்போ விஜயோட இந்த மாற்று அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அமைதியா இருக்கிறது, சட்டசபையில் அமைதியா இருக்கிறது கூட ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எதிர்கட்சிகள் ஒரு கிளர்ச்சி, ஏன் ஊமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு கடைசி நாள்ல வந்துட்டு இறங்கி எல்லா மேலையும் சிக்ஸ் அடிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி. பட் ஆனா இதை நான் சிக்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆனா அதை மாற்று கருத்து உள்ளவங்க என்ன சொல்லாங்கன்னா, இவர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு கடைசி நாள்ல வந்துட்டு யாருமே இல்லாதவங்க தனியா பேசிட்டு போறாரு அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நுவான்சஸ் பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல ஒரு தவறும் கிடையாது. அவர் ஒன்றும் அரசியல் அனுபவத்தோட வரல. இவங்க அரசியல் அனுபவத்தை மாறுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாங்க. இதுல பேப்பர் பார்த்து படிச்சாங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு இஸ்ரோல இருந்து ஒரு பாராட்டு உரை அறிவிக்கிறது, ஸ்டாலின் வந்து பேப்பரை பார்த்து பாராட்டு உரையை வாசிக்கிறார். சாதாரண விஷயத்துக்கு இவங்க எல்லாரும் பேப்பர் பார்த்து தான் படிச்சாங்க. பேப்பர் பார்த்து படிக்கிறதுலாம் ஒரு தவறு கிடையாது. அவர் வந்து அவர் அதை செய்யணும். அவர் நிச்சயமா பேப்பரை பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணியும் அதுக்குரிய ஆட்களை வச்சு அவர் செஞ்சு செய்யணும். அவர் வந்து அவர் வேற ஒரு துறையில இருந்து வந்திருக்காரு. அவருக்கு மக்கள் அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. ஜனநாயக முறைப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த அனுபவத்தை கத்துக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணணும். அதற்கு என்ன ப்ரிப்பரேஷன் உள்ளதோ அதை வந்து மற்றவங்க தான் செஞ்சு கொடுக்கணும். எந்த தவறும் கிடையாது. இவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற கலைஞர் வந்து அந்த ஸ்பாட்ல அடிக்கக்கூடிய இதெல்லாம் உள்ளவர். அவரும் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அவருக்கு உதவியாளர் உண்டு. அதனால அவர் பெரிய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 20 வயசுல சேர்ந்தவர், 30 வயசுல சேர்ந்தவர். அவருடைய திறமைகள்லாம் வேற. அந்த திறமைகள், அந்த மாதிரி திறமைகள் ஸ்டாலினுக்கும் கிடையாது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எப்படி உதயாநிதியும் பார்த்துதான் படிக்கிறாரு, நேரு எடுத்து கொடுக்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து இவங்களுக்கு இருக்கிற ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஆட்கள் வேற, இவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். அவரோட இதுல அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். அவர் வந்து எல்லா நேரமும் பேசி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர் செயல்ல தான் காட்டணும். அவர் வந்து இப்ப நான் சொல்றது என்னன்னா, அவர் வந்து இந்த மாதிரி பெரிய இந்த பதில் கொடுக்கறது, இந்த ஃபயர் பஞ்ச் டயலாக் பேசுறது, இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன முதல் விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு ஊழல்ங்கிற பேச்சை உருவாக்கி இருக்காங்க. இவங்க வந்து
உடனடியா அவங்க அந்த ஊழல்கள் எல்லாம் செய்ய முடியாது. இவங்க போய் இப்ப சிபிஎஸ்சில இதுல இவங்க இவ்வளவு வாங்குறாங்க அவ்வளவு வாங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு அந்த ஆட்களே வந்து பேசுறாங்க. இந்த கல்வியில இருக்கிறவங்களே வந்து இன்னைக்கு பேசுறாங்க. அவங்க வந்து பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அவங்களே நாளைக்கு போய் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இது கிடையாது. அதை விட உங்களுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தாவைக்கா எம்எல்ஏ 1,00,000 கேட்டாரு அப்படிங்கிறது பாரு, இவங்களை வச்சுட்டு தான் அவர் ஊழலற்ற ஆட்சி தரப்போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏ 1,00,000 கேட்டது ஒரு மேட்டரா? யாராவது அங்க பேசுவாங்களா? நீங்க அதை அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு இது தமிழ்நாடு முழுக்க என்னைக்காவது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எல்லாரும் கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க, இதுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, எல்லாருமே நமக்கு தெரியும். இது வந்து ஒரு மேட்டரே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏவை மக்கள் வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல அவர் வந்து கேட்கிற ஒரு இடத்துல இருக்காங்க, அவர் எதிர்த்து பேசுறாங்க. இவர் ஊழல் பண்றாங்க, இவரை வச்சுட்டு இந்த பேச்சுக்கள்லாம் வருது இல்ல. இது ஒரு எம்எல்ஏ 1,00,000 வாங்குறதுன்றது ஒரு விஷயம்னு பேசுறாங்களே இன்னைக்கு. இதுவே ஒரு பெரிய மாற்றம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மாற்றங்கள் தான் நம்ம இப்போதைக்கு செய்ய முடியும். இதை எப்படி எந்த திசையில போகும், இது எவ்வளவு தூரம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். இதுல இந்த பேச்சுக்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. சோ நம்ம வந்து ஊழலை பத்தி பேசிருப்போம். அடுத்தது வந்துட்டு டெவலப்மெண்டல் 2 விஷயமா நான் பாக்குறேன். ஒண்ணு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க மேனிஃபெஸ்டோல இருக்கிற விஷயத்தை திருப்பி ரீட்ரேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட என்னன்னா 5,00,000 புது கவர்மெண்ட் ஜாப்ஸ் உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட சீமான் இதை சொல்லிட்டு இருந்தாரு, இவரும் அதை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பெய்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இல்ல மாணவர்கள் முடிஞ்சவங்க வர்றாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஆந்திரபிரல் சப்போர்ட் 21 டேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெட் கார்பெட் எல்லாம் இல்லாம வந்து பிசினஸ் ஆரம்பிக்க வழிவகை பண்றான்னு சொல்றாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்னா என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா யூஎஸ் மாதிரி ஒரு முன்னேறிய நாடுகள்ல எங்களோட பெடரல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலைகள் இதெல்லாம் இத வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் விட எனக்கு இன்னொரு முக்கியமான அம்சமா என்ன பட்டுச்சுன்னா நிதி கவுன்சில் நிதி ஆயோக் கவுன்சிலுக்கு வந்துட்டு விஜய் போயிருந்தாரு. அங்க இருக்கிற அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர் சொல்றாருன்னா, இந்த சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு எனக்கு வந்து 2009க்குள்ளார தமிழ்நாட்டை வந்து ஒரு $1 trillion எக்கனாமியா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ என்ன பொறுத்தளவு இது பாத்தீங்கன்னா அவர் சொல்ற இந்த பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைநோக்கு உடையதாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏஐ பாலிசி அப்படின்றது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திரா மாதிரி கொஞ்சம் முன்னேறிய மாநிலங்கள் சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாடு கூட கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்துச்சு. அவங்க ஏஐ மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. இப்ப இன்னைக்கு வந்து இவர் வந்து ஏஐ மினிஸ்ட்ரி சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு தான் சொல்றேன்னா இந்த டெவலப்மெண்டல் தாட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாம் முன்னால திமுக பண்ணாங்களான்னு தெரியல, இந்த அளவுக்கு கிடைச்சுதான் தெரியல. பட் ஆனா இவர் இந்த கொண்டு வர்றப்போ இந்த தாட் ப்ராசஸே டிஃபரெண்ட் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல இதை பத்தி நீங்க இன்னும் அழகா நீங்க சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயங்கள் திமுகவும் பேசிட்டு இருந்தது. திமுகவும் வந்து பல்வேறு விதங்கள்ல வந்து நீங்க ஐ மீன் இது வந்து இந்த நான் முதல்வர்னு சொல்றாங்க. அது வந்து காலேஜ்ல படிக்கிற போதே அவங்களை எப்படி வந்து இதுக்கு கொண்டு வருதுங்கிறது அதுக்கான உதவித்தொகை. இது குறித்து இவங்க வந்து ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி பேசினாங்க. அது ஏதோ உலகத்திலே இல்லாத இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதோட எனக்கு கொஞ்சம் தொடர்பும் இருக்கு. அது ஒரு நல்ல திட்டம் தான். அந்த மாதிரி திட்டங்களை அவர் முதல்ல தொடரணும். அதுல அவர் பேர் மாத்தலாம், என்னமோ பண்ணலாம். அது பேர் மாத்தினா ஒன்றும் தவறு கிடையாது. அது வந்து அதை அவர் வந்து தொடரணும். இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி திட்டங்கள் இருந்தது. எனக்கு இது பெருசா இந்த அளவுக்குல இதுல வந்து நான் கவனிக்கல. இது வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நிச்சயமா எல்லா முதல்வரும் இந்த மாதிரி தொலைநோக்கோட இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பேசியிருக்காங்க, ஸ்டாலின் பேசியிருக்காரு, இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. இவர் செய்வார்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அது பெரிய அளவுக்கு நான் அதை பத்தி யோசிக்கல. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் இன்வால்வ்மெண்ட் நம்ம இதை பத்தி நம்ம பேசணும்னு சொன்னீங்க. அதுக்காக இந்த டாபிக் கொண்டு வரேன். சோ இது இன்னைக்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் பேசிட்டு இருந்தாலும் கூட இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்கள வந்து கட்சியில சேர்த்து அவங்களுக்கான பதவிகள் கொடுக்கறதுல வந்துட்டு இவங்க அளவுக்கு இல்ல அப்படின்னு நம்பர் ஆஃப் இவங்க சீட்டு அலோகேட் பண்ணதும் சரி, இன்னைக்கு மந்திரிகள் பதவி கொடுக்கறதும் சரி. சோ அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நான் வந்து குறிப்பா சந்தேகமே இல்ல, அதுல சந்தேகமே இல்லை. இவங்க வந்து சிறப்பா தான் செஞ்சிருக்காங்க. அது கொடுத்து குறிப்பா வந்து இந்த தலித் இதுகள்ல வந்து தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுத்ததுல, அமைச்சர்கள் கொடுத்தது, இது கொடுத்ததுல வந்து அது கொடுத்து முதல்ல போய் செய்தி அந்த செய்தி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து அதை வந்து அதாவது ஒரு வன்னிய அரசு அமைச்சராகிறதுலாம் நினைச்சே பார்க்க முடியாது. திமுக கூட்டணியில அவங்க மைனாரிட்டியா இருந்தா கூட, அதாவது திமுக வந்து மெஜாரிட்டி கிடைக்காம இருந்திருந்தா கூட இவங்க வந்து இவங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்கும்னு எனக்கு தோணல. அந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஏன் திருமாவளவன் வந்து திமுக சார்பாவே பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அவர் வந்து இன்னமும் வந்து இவங்க இந்த பக்கம் இப்படி செஞ்சாலும் கூட அவங்க வந்து திமுக சார்பாவே பேசிட்டு இருக்காங்க. திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ண ஒருத்தரை வந்து சங்க தமிழன் ஒருத்தரை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. இவரை திட்டிட்டு இருக்காங்க.
திமுக திருமாவளவனை அவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து இன்னும் திமுக சார்பாவே பேசிட்டு இருக்காரு, விஜய்க்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து விஜய் வந்து கௌரவமா நடத்திட்டு இருக்காரு. இவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த இவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளை அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ விஜய் சொல்லியிருக்காரு. ஆனா அது எல்லாமே பொருட்படுத்தாம இவர் வந்து ரொம்ப கௌரவமா விஜய் நடத்திட்டு இருக்காரு. ஆனா திருமாவளவன் தொடர்ந்து வந்து திமுக சார்பாகவும் இன்னைக்கு திட்டிட்டு இருக்கும்போது இவங்களை வந்து சோஃபா இப்ப வந்து இவர் திருமாவளவன் சொல்றாரு, நான் உதயாநிதி கூட பேசினேன், நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்றாரு. ஆனா அதே உதயாநிதி தான் சோஃபா மாடலும் எல்லா இடத்துலையும் யார சோஃபா மாடல்னு சொல்றாரு, இவர் விசிகாவை தானே சொல்றாரு. விஜய் சோஃபா கொடுத்தாலும் வாங்கினது இவர் தானே அப்படின்னு தானே சொல்றாரு அவரு. இப்ப யார சொல்லிட்டு இருக்காரு, இவங்கள தான் சொல்லிட்டு இருக்காரு. இவரை பத்தி இவ்வளவு கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க, இவர் இன்னும் அந்த பக்கமே பேசிட்டு இருக்காரு. அது என்ன காரணம், ஏது, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது சுத்தமா புரியல. ஆனா வந்து விஜய் வந்து இன்னும் தெளிவா இருக்காங்க. இன்னொன்னு நீங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க, இது வந்து திராவிடத்துக்கு எதிரான ஒரு இதுவான்னு கேட்டீங்க. அதுக்கு ஒரு இது எல்லாரும் நிறைய பேர் குற்றம் சொன்னாங்க. 2 பார்ப்பனர்களுக்கு அவங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விஷயம். இது எம்ஜிஆர் காலத்துல ஹண்டேக்கு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இப்ப கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து பல பேர் எழுதியாச்சு அவங்க 2 பேரும் எப்படின்னு. இது ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா, நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் RSS பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. இவங்க யாரும் வந்து RSS இவங்க வந்து ஒரு இதனால ஏதோ ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில இன்னைக்கு வந்து பிராமினிசம் இஸ் நாட் ஆன்டி பிராமினிசம் இஸ் நாட் ரெலவென்ட் அவர் சொன்னாரு அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன இந்த காலத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவ்வளவுதானே ஒழிய அவர் வந்து ஏதோ இதுல வந்து ஜாதியை நியாயப்படுத்தி பேசின மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வராதுன்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர் அப்படித்தானே சொல்லுவாரு, அவர் மயிலாப்பூர்ல இருந்து வந்துட்டு அப்படிதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு இந்துத்துவா இதெல்லாம் இருந்த மாதிரி தெரியல. அவங்க வந்து விஜய் கட்சியில இருந்து அதுல இருந்து தான் வந்திருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேருக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம அன்னைக்கு ஹண்டே இருந்தபோது விளக்கம்லாம் கொடுக்க வேண்டி வந்தது, இதெல்லாம் கொடுக்க வேண்டி வந்தது, அது பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. இது எந்த தயக்கமும் இல்லாம அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இது ஆக்சுவலா ஒரு மேட்டரே கிடையாது. இது வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஜாதி அந்த மாதிரிலாம் ஒரு இது இல்லை. தலித் பிரதிநிதித்துவம் இருக்கணும், அதை வந்து பேச வேண்டியிருக்கு. இவங்களுக்கு கொடுக்கணும்னு கிடையாது. ஆனா யாரோ ஒரு இதுக்கு கொடுக்க கூடாது, இதை வந்து அது உள்ளேயே விடக்கூடாது, ஏதோ மொத்தமாவே ஏதோ பெரிய ஆபத்து வந்துடும், தமிழ்நாடே இந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிரும்ன்றது ஒரு பயமுறுத்தலாம், ஒரு சதித்திட்ட தியரி. இந்த சதித்திட்ட தியரிக்கு எதிராக வந்து அவங்க வந்து அவர் செயல்பட்டு இருக்காருன்றத நீங்க வந்து இந்த பழைய கேள்வி கேட்டீங்க இல்லையா, திராவிடத்துக்கு எதிரானதான்னு, அதுக்கு எதிரானதுன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த இதுல இருந்து அவர் விலகி வந்திருக்காரு. ஜெயலலிதா கூட அதெல்லாம் பண்ணல. அவர் மொத்தமா ஒரே ஒரு எம்எல்ஏ கொடுத்தாங்க, இந்த நடராஜன் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கொடுத்தாங்க, வேற எதுவும் பண்ணல அவங்க. இவன் அப்கோர்ஸ் அவங்களே இதுக்கு எதிரானதுன்னு இவர் வந்து இந்த 2 பேரை கொடுத்துருக்காங்க. அவங்க அதுல வந்து இந்த ரமேஷ்ன்றவர் அவர் பேசி கீசி அவர் ஒரு கட்சிக்கான ஆள் மாதிரி தான் இருக்காரு. அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நிச்சயமா திராவிட மாடல்னு சொல்ற ஒரு இதுல இருந்து வித்தியாசமான ஒரு விஷயம் தான். சொல்லுங்க. 40 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டோம். ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி 1 நிமிஷத்துக்குள்ள சொல்ற மாதிரி பதில்கள் உங்களால சொல்ல முடியும்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம திரும்ப ஒரு உங்களோட ஆழமான இதுக்குள்ள போறோம். நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்லணும், எடிட் பண்ணிருங்க, நான் அதுக்கு ப்ரிப்பேர் எதுவும் பண்ணல. 1 நிமிஷம் தான், அரை செகண்ட் தான். சரி, இப்போ வந்து அவர் வந்து என்ன கேட்கிறாரு, 75% பிரைவேட் செக்டர் இந்த இது ஜாப் ரிசர்வேஷன் கொண்டு வரேன் இருக்காரு. இத பத்தி நிறைய ரிசர்வேஷன் யாருக்கு? இல்ல 75% யாருக்கு? 75% தமிழ்நாடு மக்கள் தான், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் பண்ணணும், ஐடி செக்டர் உட்பட. இத பத்தி இது வந்துட்டு மகாராஷ்டிரா மாதிரி ஒரு வேலையா? இத பத்தி உங்களோட 1 நிமிஷத்துக்குள்ள உங்களோட எண்ணங்கள் என்ன தினேஷ்? என்னை பொறுத்தவரை அப்படி மற்ற மாநிலத்தை புறக்கணிச்சு இதெல்லாம் வந்து எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் சாத்தியம் இல்லை. ஆனா 75 ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு 25 அந்த மாதிரி நிச்சயமா கொடுக்கலாம். இதை கர்நாடகாலாம் இதை பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அளவுக்கு மேல கொடுத்தா இது வந்து நிச்சயமா அது வந்து முன்னேற்றத்துக்கான வழி கிடையாது. நம்ம வந்து வேலைகள்ல அந்த மாதிரி டெக்னிக் இந்த வேலைகள்ல செய்யக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஐடியா. ஆனா ஒரு இப்போ இதுல சொல்றாங்க இல்லையா, இந்த நீட் எக்ஸாம்ல எடப்பாடி ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தார் இல்லையா, தமிழ் பள்ளிகளுக்கு, அரசு பள்ளிகளுக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில சிறிய ரிசர்வேஷன் நிச்சயமா கொடுக்கலாம். 75ன்றது தமிழ்நாட்டு மக்களுக்குன்றது ரொம்ப அதிகம். அந்த மாதிரிலாம் செய்யறது எனக்கு சரின்னு தோணல. தினேஷ் நீங்க? இல்ல, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப செக்ரிகேட்டிவா இருக்கும். இதனால வந்து எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து வேலை பண்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பட் இதே மாதிரி நம்ம ஆட்களும் வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். நான் இதை வந்துட்டு வழக்கம் போல ஒரு கான்ட்ரேரியன் வியூ பாயிண்ட் மாதிரி பார்க்கணும்னா, அமெரிக்கால ட்ரம்ப் பண்ற மாதிரி, அதாவது இப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட் வந்துட்டு யூரோப்ல கூட இப்போ பிரெக்சிட் வந்தது, அந்த மாதிரி தான் இதை நான் பாக்குறேன்.
சரி, இது ஒரு ஆரமான டாபிக். அதையெல்லாம் நம்ம எதிர்க்கும் போது இதையும் எதிர்த்துதான் ஆகணும். அதை எதிர்க்கிறோம், இங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லக்கூடாது. அது வந்து அடுத்தது வந்துட்டு இவர் தோத்துட்டாரு, ஸ்டாலின் தோத்துட்டாரு, ஆனா எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு. ஆனா இப்ப இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற இதுக்கு முன்னாடி பேசின போது இருந்த போது கூட பொது கருத்து வந்து என்னன்னா அதிமுக காணாம போயிடுங்கிறதுல எனக்கும் அதுல நான் உங்களோட ஒத்துதான் போறேன். ஆனா இந்த மாதிரி பார்க்கும்போது இவர் எப்படியோ ஜெயிச்சிருவாரு, ஒரு காக்ரோச் மாதிரி, கரப்பாம்பூச்சி மாதிரி அதிமுகவை அழிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அத பத்தி சுருக்கமா சொல்லுங்க. யார் ஜெயிச்சிருவார்? எடப்பாடி ஜெயிச்சிருவாருன்னு கேட்குறீங்க. யாருக்கு? எடப்பாடி தாக்கு பிடிச்சிருவார் நீண்ட காலமாக, அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதிமுக ஆட்சிக்கு வர்றது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நான் அதிமுக ரெலவன்ஸ் தான் போயிடும். எப்போ அவங்க வந்து திமுகல இருந்து ஆதரவு கேட்டு ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அதிமுக வந்து அதோட ரெலவன்ஸ் போயிருச்சு. கட்சி நிச்சயமா இருக்கும். நீங்க கரப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். அது அந்த அளவுக்கு எல்லாமே போகாது. கட்சி நிச்சயமா இருக்கும். ஏதோ ஒரு ஓட்டுகள் விழுந்துகிட்டு தான் இருக்கும். ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுற சில வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து வேற இதெல்லாம் வேற இது சின்னத்தை யோசிக்கவே மாட்டாங்க. நிச்சயமா கட்சி இருக்கும், இது இருக்கும். அது ஜெயிக்கிறதுக்கான இதுகள்லாம் இருக்காது. சில தொகுதிகள் வந்தாலும் வரலாம். அது உள்ளூர்ல இருக்கிற இது அந்த மாதிரி சில இதுகளை வச்சு வந்தாலும் வரலாம். நிச்சயமா ஆட்சிக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதிர்காலத்தில் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. உதயாநிதி முதல்வராகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம வந்து 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. உதயாநிதியோட பொறுமை இதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து அவர் முதல்வராக வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி அதெல்லாம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. தினேஷ், நான் வந்து இது எப்படி பாக்குறேன்னா, எடப்பாடி அப்படின்னு பார்க்கல. அதிமுக வந்து இது மாதிரி ரைட் ஆஃப் நிறைய வாட்டி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி வந்து எம்ஜிஆருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதப்போ வந்துட்டு இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் புரூக்லின்ல படுத்து குண்டே ஜெயிப்பேர்னு திரும்பி எழுந்து வந்தாரு. சோ அது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்துட்டு அவர் இறந்த பிறகு வந்துட்டு கட்சி ரெண்டாக உடைந்து ஜானகியும் ஜெயலலிதா 2 பேருக்கும் அவங்கள கட்சியில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மீண்டு எழுந்து வந்தாங்க. இதெல்லாம் தாண்டி திருப்பி ஜெயலலிதா வந்து அந்த அவங்களோட திருமணம் எல்லாம், மகனோட திருமணம் எல்லாம் நடந்த பிறகு அவ்வளவுதான் அதிமுக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அதுல இருந்து திருப்பி பீனிக்ஸ் பறவையா ஜெயலலிதாவோட தனிப்பட்ட கரிஷ்மானால திரும்பி வந்தாங்க. சோ இதனால ஒவ்வொரு முறையும் அதிமுக ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட போதெல்லாம் திரும்பி அவங்க பீனிக்ஸ் பறவை மேல எழுதி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஆட்சியிலேயே வர முடியாத அளவுக்கு கூட பண்ணியிருக்காங்க. சோ நான் வந்து கண்டிப்பா அவங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. சோ நீங்க இந்த கேள்வியை ரெண்டா மாத்தினீங்கன்னா எடப்பாடிக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா அதிமுக திரும்பி மறுமலர்ச்சி அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டான்னா அதுக்கு சாத்தியக்கூறு உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த மாதிரி தான் நினைச்சேன். எடப்பாடி மட்டும்தானே இருக்காரு. சரி, இது முடிஞ்சு போச்சா? அதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அது நானும் இந்த மாதிரி தான் நினைச்சேன். நான் வழக்கம் போல விளையாட்டா எனக்கு மாற்று கருத்து இருக்கு தினேஷுக்கு. நான் அப்புறம் சொல்லிக்கலாம். ஒண்ணு இல்ல, அப்ப இருக்கிற நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேறங்கிறது என்னுடைய ஐடியா. எம்ஜிஆர் காலகட்டம், எம்ஜிஆர் படுக்கையில இருந்தபோது அவர் வரதுக்கு தான் வாய்ப்பு இருந்தது. ஜெயலலிதா அந்த இதுல வந்து ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. அவங்க வந்து 27 சீட்டு எடுத்து திமுக வெற்றி, ஜானகி 0 ஆக்கி வந்து அது பெரிய ஒரு வெற்றி. அவங்க பெற்றது வெற்றின்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனா ரோசா, இப்போ நான் விளையாட்டா கேட்டாலும் சீரியஸான கொஸ்டின் தான். இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி யாராவது ஒருத்தர் அடுத்து அதிமுகவை முட்டு கொடுத்து ஏதாவது அந்த மாதிரி நடக்கலாம் இல்லையா? அதைத்தான் தினேஷ் சொல்றதா நான் புரிஞ்சுட்டேன். சரி, அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வியா எனக்கு என்ன தோணுதுன்னா, 2031 நம்மளோட, அதாவது இந்தியா எப்பவுமே, அதாவது இப்போ ஒரு 20 பெற்றோர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.25 குழந்தையோ 2.1 2.2ங்கிற மாதிரி அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது வந்துட்டு எப்பவுமே ஜாஸ்தியா இருந்தது. 2031 இது தலைகீழா மாறிடும். அதாவது முக்கியமா தமிழ்நாடு, நார்த் இந்தியா, உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் விட்டுறலாம். அது வந்துட்டு இப்ப இந்த இது வந்துட்டு இறப்பவர்கள் வந்து அதிகமாகவும் ஆக்டிவா வேலையில இருக்கிறவங்க கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ வந்துட்டு இப்ப இருக்கிற நம்ம சொல்ற அந்த ஃப்ரீ பாலிடிக்ஸ் இல்ல வெல்ஃபேர் எக்கனாமி, இந்த இது எல்லாமே சரியறதுக்கான இது இருக்கு. அதாவது வருவாய் கம்மியா இருக்க போறது. இது வந்து இப்ப இது நடக்குது இல்லையா மேற்கத்திய நாடுகள்ல, முக்கியமா அமெரிக்கால வந்துட்டு இப்ப சோசியல் செக்யூரிட்டி எப்பவுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, காணாம போயிடுதும்பாங்க. அந்த பார்வையில இருந்து நீங்க எப்படி இது தமிழ்நாட்டுக்கு இதை வந்துட்டு பாக்குறீங்க? நம்ம இந்த டெமோகிராஃபி மாறும்போது சொல்றீங்களா? ஆமா, டெமோகிராஃபி. தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் தட். யா, முதல்ல டெமோகிராஃபியே மாறிட்டு இருக்குன்றது உண்மைதான். இங்க வந்து பெரிய அளவுக்கு வட இந்திய பாப்புலேஷன் செட்டில் ஆயிட்டு இருக்கு தொடர்ந்து அப்படிங்கிறது உண்மை.
பல மில்லியன் பேர் சென்னையிலே இருக்காங்க. சென்னையில மட்டும் இல்லை, நீங்க எங்க ஒரு கிராமத்து பக்கம் போனா கூட இன்னைக்கு வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. விவசாயத்துல எல்லாம் அவங்க இருக்காங்க. கேரளாலேயே பல இடங்கள்ல விவசாயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க முழுக்க அவங்க பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுல பலர் தமிழ்நாட்டிலேயே இருந்து தமிழ் பேசி அந்த மாதிரிலாம் குழந்தைகள்லாம் தமிழ் பேசுற நிலைமையெல்லாம் இருக்கு. முதல்ல அந்த டெமோகிராஃபி சேஞ்சு இங்க வந்து நம்ம தமிழர்களோட இது குறைஞ்சாலும் மற்ற வட இந்தியர்கள் வந்து அதை நிரப்பிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு சூழல் இருக்கு. மொத்த பாப்புலேஷன் எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அது வந்து நீங்க வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது தமிழர்களோட இதுல அந்த மாதிரி ஆகுது. மொத்த பாப்புலேஷன்ல ஒரு சேஞ்ச் இருக்குதான் செய்யும். அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்க கூடாதுன்னு சீமான் மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்துல கரெக்டா இருக்க முடியும்? நீங்க போய் இப்ப நம்ம அது வந்து ஏழை மக்களுக்கு ஒரு இது, பணக்காரங்களுக்கு இதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப இது வந்து ஒரு சேட் அங்க இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டாருன்னா அவர் ஓட்டுரிமை ஒரு இத்தனை வருஷம் இருந்தா அவர் ஓட்டுரிமை கொடுத்துதான் ஆகணும் இந்த ஊர் சிட்டிசன்ங்கிற போது. அதே இப்ப நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு போனா நமக்கு ஓட்டுரிமை அங்க உண்டுதான். அது வந்து இப்ப ஏழை மக்கள் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் சொன்னாங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றது எந்த விதத்துல ஒரு எந்த விதத்துல அதை ஏத்துக்க முடியும்? அவங்க வந்தாங்கன்னா இங்கேதான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துதான் ஆகணும். அவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும். இது எல்லாமே அவங்க வந்து இங்க இருக்கிற வாழ்க்கையை அவங்க முழுக்க வாழ ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுன்றதுல நமக்கு தெரியல. பட் அது தவிர்க்கக்கூடிய வழிகள் இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இது குறித்துலாம் எனக்கு எதிரான சிந்தனைகளா இருந்தா ஐயோ தமிழ்நாடு இப்படி ஆகுது அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் 2006-2007 இருந்தது. இது நடந்துட்டு இருந்த டயத்துல நான் அந்த நேஷனலிசம் இதுல இருந்து வெளியில வந்துட்டேன். இப்ப வந்து என்னால வந்து அப்படி பார்க்க முடியல. அது வந்து இப்ப அவங்க வந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் பலரும் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர் ஆட்கள் நம்ம வந்து பேசுறதா அப்படியே ஒழிய ஹிந்தி நிறைய பேர் பேசுறாங்க. என்னுடைய அபார்ட்மெண்ட் எல்லாம் எல்லாரும் செக்யூரிட்டி ஹிந்தி தான் பேசுறாங்க. இது எல்லாம் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரும்? இதோட நீங்க சொல்றது எக்கனாமிக்கலா கேட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப பாப்புலேஷன் மாறாது, நம்ம பாப்புலேஷன் அப்படியே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழர்கள் இது மாறும். அதோடைய விளைவுகள் என்னங்கிறது காலப்போக்குன்னு தான் பார்க்கணும். அருமையான பார்வை, தேங்க்ஸ். நான் இந்த கோணத்துல நான் யோசிக்கவே இல்லை. தேங்க்யூ ரோசா, சாரி தினேஷ். நான் எப்படி நினைக்கிறேன்னா டெமோகிராபிக்ஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா டெமோகிராபிக் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி அந்த டெமோகிராபிக்ஸ்ல வந்து தமிழர்ல இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இன்னைக்கு கட்சி தலைவர்கள் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 விழுக்காடு வந்து தெலுங்கு பேசும் மக்கள் இருக்காங்க, தெலுங்கு அண்ட் கன்னடம் பேசும் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் அவங்க தங்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு தமிழர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 100 ஆண்டுகளுக்கு மேல இந்த இடத்துலயே செட்டில் ஆனவங்க. ஸோ நான் இன்னைக்கு நடக்கிற இந்த இடப்பெயர்வெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பேஸ்ட் இடப்பெயர்வுகள். இது என்ன ஆகும்னா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு அவங்க தமிழர்கள் ஆயிருவாங்க. இன்னைக்கு நீங்க பீகாரின்னு சொல்றவங்க வந்து அவங்களுக்கான ஒரு தமிழ்நாடோட அவங்க ஐக்கியமாயிருவாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வசிக்கும் தமிழர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தமிழ் மொழி இருக்கு. அந்த தமிழ் மொழியை உங்களாலையும் எங்கனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவர்கள் வந்து நம்ம தமிழர்கள் நம்ம அவங்க பேசிக்கிட்டாலும் அவங்க பேசுற தமிழ்னு சொன்னாலும் அவங்க கிட்டத்தட்ட வந்து கர்நாடக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அங்க இருக்கிறவங்க தான். அதே மாதிரிதான் இன்னைக்கு பீகார்ல இருந்து வந்தவங்க அவர்களுக்கான ஒரு தமிழ் மொழியை உருவாக்குவார்கள். அந்த பீகாரிகளும் அந்த உத்தரப்பிரதேஷ்காரர்களும் இங்க வந்திருக்காங்க. அவங்க இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மொழி இருக்கும். அந்த மொழி நம்மளுக்கு புரியாது. இன்னைக்கு நீங்க அந்த பிள்ளைகள் புல்லிங்கோசன் பேசுறவங்க எல்லாம் அவங்க பேசுற மொழியில ஏன் ஹிந்தி ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னா அவங்க இப்படி வந்தவங்க தான். ஸோ எக்கனாமிக்கலி வந்துட்டு அவங்க எல்லாம் செட்டில் ஆகி தே வில் கெட் அமால்கமேட்டட் அண்ட் இன்டெகிரேட்டட் அப்படிங்கறத என்னோட பார்வை. ஸோ இந்த மாதிரி இந்த பிரித்தாளம் இது வந்து கொஞ்ச நாள் பேசலாம். ஆனா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளே ஆரம்பிச்சிடும். இதுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 சீட்டு பக்கம் வந்துட்டு தெலுங்கு கன்னடம் பேசும் மக்கள் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுக்கீடு செய்த சீட்டுகள்லயே அவ்வளவு பேர் இருக்காங்க. தமிழர்கள் தான் ஆட்சி பண்ணணும்னு சொன்ன ஒரு கட்சியே அவங்க கட்சிக்குள்ளார வந்து 30ல இருந்து 40 பேர் வந்து தெலுங்கு அண்ட் கன்னடம் தாய்மொழியா கொண்டவர்கள் இருக்காங்க. சோ அவங்க இன்டகிரேட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாதம் வந்து எனக்கு எடுபடுன்னு தோணல. இன்னைக்கு வந்து நம்ம பேசலாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு எப்படி தெலுங்கும் காரர்களும் கன்னடக்காரர்களும் தமிழர்களோட இணைந்திருக்காங்களோ அதே ஒரு காலம் இன்னொரு 50 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளும் நம்மளுடைய பேர குழந்தைகளும் வரப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் இன்டகிரேட் ஆயிருப்பாங்க. அவங்களும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. அவங்களும் நான் தமிழர் அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. தினேஷோட சாராம்சத்துல ஒத்துக்கிறேன். சில டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நுட்பமான சில டிஃபரன்ஸ் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அதை நான் அப்புறம் பார்க்கலாம். ஆனா சாராம்சமா அவர் சொல்றதுல எனக்கு இந்த இதுவும் இல்லை. நம்ம வந்து எல்லாரையும் இந்த ஊர் மக்களா தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. பீகாரிஸ் கொஞ்சம் அதே மாதிரி, அதாவது இங்க இருக்கிற தெலுங்கர்கள் இவங்க இருக்கிற மாதிரி பீகாரிஸை பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஹிந்தின்ற மொழியோட வல்லமை வேற. அதனால வந்து இங்க நம்மளும் ஹிந்தி பேசுவோம். ஏன்னா நீங்க அவர் சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா பெங்களூர்ல இருக்கிற தமிழ் வேற அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஹிந்தி மாதிரி அவங்க பெங்களூர்ல இருக்கிறவங்க வந்து தமிழ் பேசிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அவங்க பெங்களூர்ல போய் அவங்க புதிய கன்னடத்தை உருவாக்கல, புதிய தமிழை தான் உருவாக்கி இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க வந்து புதிய ஹிந்தியை உருவாக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
இது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆமா, ஆனா இதுல வந்து நம்ம வந்து மொழி இதை கொண்டு வரக்கூடாது, அவங்களுக்கு உரிமைகள் கொடுக்க கூடாதுன்றதுலாம் எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அவங்க இங்க வந்து இந்த ஊர் எக்கானமிக், அவங்க இப்ப திராவிட மாடல்னு சொல்றாங்க, அவங்களோட பங்களிப்பு பெரிய உழைப்பு இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. அவ்வளவு பெரிய உழைப்பை வந்து எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இந்த ஊர் மக்களை நம்ம ட்ரீட் பண்ணலன்னா அது எந்த விதத்திலும் மனித நேயம் கிடையாது. ஸோ அதனால அவங்கள வந்து இந்த ஊர்காரர்களால தான் நம்ம ஒத்துக்கணும். அது அதனுடைய விளைவுகள் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்னொரு தொடர்பான கேள்வி, இவ்வளவு தூரம் கடன் சுமை இருக்குன்னு நமக்கு தெரியும். பெரும்பாலான வருவாய் வந்துட்டு கடன் ரொப்பரத்துக்கே போறது. இதுக்கு மேல இவரும் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கார், தாய்மாமன் சீரர் அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் எங்க இருந்து மேலும் மேலும் கடன் வாங்கி நம்ம ஒரு அமெரிக்காவா, அதாவது நான் ஒன்ஸ் அகைன் இங்க இருக்கிற அரசியல் தெரியுங்கிறதுனால இங்க இருக்கிற கொஞ்சமாவது இது பார்க்கும்போது அவங்க வந்து கடன் வாங்குறத பத்தி கவலையே படல. அதாவது ஒரு $1 trillion வந்துட்டு மல்டி $1 trillion ஆனா கூட அவங்க சந்தோஷமா கடன் மேலும் மேலும் வாங்கி சண்டைகளை உருவாக்குறாங்க. எப்படியோ அவங்க எக்கனாமியை ஓட்டின்னு இருக்காங்க. தமிழ்நாடும் அந்த மாதிரி ஒரு மாடல்ல தான் எவ்வளவு வேணா கடன் வாங்கலாங்கிற மாதிரி தான் ஓடுதா. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது என் கேம் என்னங்கிறது உங்களுக்கு ஒரு இது இருக்கா, திட்டம் இருக்கா? இது வந்து மொத்தமாவே எல்லா நாடுகளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் கடன் வாங்கி கடன் பெரிய அளவுக்கு வச்சிருக்காங்க, ட்ரில்லியன் கணக்குல வச்சு போயிட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க. நம்ம ஊரையும் இந்தியாவும் அப்படிதான் ஓடுது, தமிழ்நாடும் ஓடுது. இதோட இவங்க வந்து இதுக்கு இந்த 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 இதுக்கு வரம்புக்குள்ளதான் வாங்குறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது வாங்கிதான் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பல்வேறு இப்ப நலத்திட்டங்களை விடுங்க, இப்ப இந்த இது தரதை விடுங்க, மெட்ரோ போடணும்னு எல்லாத்துக்குமே கடன் வேணும். இப்ப இந்த மக்கள் இந்த சோசியல் இந்த வாட் எவர் கவர்ச்சி திட்டங்கள்னு இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து பஸ்ல இலவசம்னு கொடுத்தது வந்து ஓகே. அதாவது என்னன்னா ஒரு சில பஸ்ஸுகள்ல அந்த மஞ்சள் போர்டு இல்லாம வெள்ளை போர்டா ஏதோ ஒண்ணு, நம்ம பஸ்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பஸ்ஸுகள்ல அவர் இலவசம் கொடுக்குறாரு. அது ஒரு சரியான திட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல பெரிய நஷ்டங்கள் வராது. அதே நேரம் வந்து நிச்சயமா ஏழை மக்கள் காத்திருந்து அதை பயன்படுத்திக்குவாங்க. கொஞ்சம் ஒரு இது இருக்கலாம். இல்ல எல்லா பஸ்லயுமே கூட கொடுக்கலாம், என்னைக்கா ஒரு நாள் கொடுக்கலாம். என்ன கேட்டா ஒரு நாள் ஏசி பஸ், ஏகப்பட்ட ஏசி பஸ் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் எல்லாருக்கும் அது இதுன்னு கூட சொல்லலாம். மொத்தமா எல்லாருக்கும் பஸ் இது பண்றது, மொஃபசல் பஸ் எல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய் வந்து. இதெல்லாம் ஏதோ பேசிட்டாரு, இதெல்லாம் செயல்படுத்தினா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன். அது தவிர இது வந்து நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இஷ்டத்துக்கு எல்லாரும் டிராவல் பண்ணுவாங்க, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, யார் வேணா போவாங்க. இங்க இருந்து சும்மா திருநெல்வேலிக்கு போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தேவையற்ற இதுகளுக்கு வந்து சும்மா ஒரு பஸ் பிரயாணம் எல்லாத்துக்கும் கர்நாடகால பண்ணி பெரிய சிக்கல்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க, சமாளிக்க முடியலன்றாங்க. இது வந்து ஏதோ அந்த வருவாய் வராது மட்டும் இல்ல, இதுக்கு வேலை இன்னும் அதிகமாகும், அதுக்கு நீங்க அதிக ஆட்களை போடணும், இது எப்படி சமாளிக்கிறது அந்த கூட்டங்களை, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்கள். அதனால இப்ப ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணது ஒரு சரியான விஷயம் என்னை பொறுத்தவரை. அந்த இலவச பஸ் அப்படின்னு மகளிருக்கு மட்டும் அப்படின்னு சொல்றது ஒரு சரியான விஷயம். அது வந்து ஏதோ ஒரு கன்சன்ட்ரேஷன். அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதையும் வந்து எல்லாருக்கும் அவருக்கு முதல்ல வந்து ஸ்டாலின் அதனாலதான் தோத்தாருன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் கொடுத்துட்டு ஒரு சிலர் கொடுக்கல, வாங்காதவங்க ஓட்டு போடல அப்படின்றாங்க. அது நீங்க தேர்தல் அரசியல் அது எப்படியோ, பட் நியாயமா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறது எந்த விதத்துல கரெக்டா இருக்க முடியும்? ஒரு 1000 ரூபாய் ஒரு சாதாரண ஒரு காசு, யாருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி. இப்ப நமக்கே ஒரு 1000 ரூபாய் பேங்க்ல விழுதுன்னா சரின்னு சொல்றது மக்கள் தான் இருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி டைப்ல இருக்கிறவங்க கூட வாங்கிக்குவாங்க. ஏன்னா அந்த வெள்ளம் போது அப்படிதான் பண்ணாங்க, 5000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அது வந்து சரி கிடையாது. நமக்கெல்லாம் கொடுக்கறது எந்த விதத்துல, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அது இவங்க தேர்தலுக்கு பண்றதுனால எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்காக கடனை வந்து அதிகரிச்சுட்டு போறது எந்த விதத்திலும் இது கிடையாது. மற்றபடி முன்னேற்ற நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி கடனை வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட எக்கானமி எங்க போய் முடியுன்றது எனக்கு தெரியாது. இது வந்து போயிட்டே இருக்கு. இந்த கேபிட்டலிசத்தோட ஒரு பேசிக் பிரச்சனையா அது பார்க்கணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல வெடிக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல சரியாகும். இதை பத்தி ரொம்ப தீவிரமா எக்கானமி தெரிஞ்சுதான். கணேஷ், உங்களோட கருத்து. நம்ம மொத்தமாவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவர் சொல்ற முதலீட்டு திட்டங்கள்ல 1.44% தான் போடுறோம் அப்படின்னு வெள்ளை அறிக்கை சொல்லுது. இது வந்து பட்ஜெட்டை வந்துட்டு மக்களை ப்ரிப்பேர் பண்றதுக்காக, அதாவது கம்பெனில எல்லாம் 100 பேரை தூக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு 80 பேரை தூக்கினா அப்பாடி ரொம்ப கம்மியா தான் தூக்கினாங்கிற மாதிரி ஒரு கண்துடைப்பு வேலையா நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன். நான் என்ன பொறுத்தல இந்த கடன் வாங்குறது அப்படிங்கறதே வந்துட்டு நீங்க வந்து இப்ப நம்ம இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு கிங்ஃபிஷரோட முதலாளி வந்துட்டு 1000 கோடி கடன் இருக்கு அவருக்கு. ஒரு தினேஷ்கோ பாலாஜிக்கோ யாருமே 1000 கோடி கடன் கொடுக்க மாட்டாங்க. சோ கடன் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் தட் அமௌண்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தான் அந்த மாதிரி இவ்வளவு கடன் வாங்க முடியும். இன்னைக்கு போய் ஒரிசானால இவ்வளவு கடன் வாங்க முடியாது.
சோ உங்களுக்கு கடன் வாங்கும் திறன் அதிகரிக்குது. சோ ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, ஒரு கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட் வந்து அந்த திராணி இருக்கு அப்படின்னு முதல் பார்ப்பாங்க. சோ தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் கோல் வைப்பாங்க. ஒரு 8 விழுக்காடு அதிகமா நம்மளுக்கு சதவீதம் இருக்கும், 6 விழுக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷத்துக்கு நீங்க இந்த அளவுக்கு உங்களால வருவாய் ஈட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் பெரும் வருவாய் ஈட்டிக்கிட்டு இருக்கு. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா மத்த இந்த பிசினஸஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றப்போ அதுல சில வருவாய்கள் வரும். சோ அந்த வருவாய்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் வாங்கும் திறனும் அதிகரிக்கும். உங்களுக்கு கடன் வாங்கும் திறனும் அதிகம் இருக்கும் போது அந்த கடனை வாங்கிட்டு தான் இருப்பீங்க. இது வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ல பாத்தீங்கன்னா இது வந்து லெவரேஜ் அப்படிம்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து 1000 கோடி கடன் வாங்க திறன் இருக்கிறப்போ நீங்க வந்து 10 கோடி கடன் வாங்குனீங்கன்னா யூ ஆர் நாட் ரன்னிங் த ஸ்டேட் ப்ராப்பர்லின்னு அர்த்தம். சோ அதனால வந்துட்டு ஒரு ஒரு இது வந்து நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து சில பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் பேசுவாங்க. நீங்க கடன் அதிகமா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கும் திறன் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்க கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணாதான் நீங்க ஸ்டேட் எஃபிஷியன்டா ரன் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ அதனால என்ன பொறுத்தளவு வந்து கடன் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லது அப்படின்றது. ஆனா ரெண்டாவது நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா அது எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. அதை வந்து இலவசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாமா, இல்ல அடுத்த என்ன பண்ணணும்னா அந்த வர்ற வருவாய் இந்த கடன் வாங்குற பணத்தை வந்துட்டு எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அதன் மூலயமா அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு என்ன மாதிரி வருவாய் வருது அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணணும். இதன் மூலம் என்ன ஆகும்னா அடுத்த வாட்டி கடன் வாங்குவாங்க. நீங்க இதை பாத்தீங்கன்னா இன்னைக்குல இருந்து ஒரு 50 வருஷம் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு டெவலப் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அதிகமாக கடன் வாங்கணும். கடன் வாங்காம ஃபுல்லா கேஷை வச்சுட்டு அவங்களால பண்ண முடியாது. சோ அந்த கடன் அதிகமாயிருச்சுன்னு சொல்றது வந்து ஒரு தவறான வாதம், தவறான பெர்ஸ்பெக்டிவ். அந்த கடனை வாங்கி அதற்கான வட்டி கட்டும் திறன் நம்மளுக்கு இருக்கா, அதற்கான வருவாய்கள் வருதா, அதை பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதைத்தான் அதுல போக்கஸ் பண்ணணும் ஒழிய வந்துட்டு இலவசங்கள் அதெல்லாம் வந்துட்டு என்ன பொறுத்து வந்துட்டு டீவியேஷன்ஸ். நன்றி. கடைசி கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கமான என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே சொல்ல முடியாது. அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாரி. இந்தியாவில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் 1.25 லட்சம் கடனோடு பிறக்கிறது அப்படின்னு எங்க தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லியிருக்கார். 1.25 லட்சம். சோ உங்க பேர்ல கடன் கொடுக்கல, என் பேர்ல கடன் கொடுக்கல தினேஷ், பட் பிறக்கிற குழந்தைகள் வேற கடன் கொடுக்குறாங்க. கடைசி கேள்வி, நம்ம அண்ணாமலை பத்தியும் காங்கிரஸ் பத்தியும் ரொம்ப பேசல. காங்கிரஸ் இப்போ இதுல இருக்கு, ஆட்சியில இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலத்துக்கு அப்புறமாக. 60 ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளோ அதுக்கப்புறமா இப்போ காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லி அதிகாரத்துல இருக்கு. கிடைச்சிருக்கு, பங்கு கிடைச்சிருக்கு, பங்கு கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆமா. அதே மாதிரி அண்ணாமலை வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இங்க அமெரிக்கா வரார், நிதி திரட்டுறார். அவர் ஒரு ஐகான் மாதிரி சில பேர் பாக்குறாங்க. சோ இவங்க 2 பேரோட நிலை என்ன? அதாவது ஒருத்தர் வந்து ஜஸ்ட் நான் வந்து இத கேள்வியா எப்படி பாக்குறேன்னா இல்ல என்னோட கருத்தா எப்படி பாக்குறேன்னா, காங்கிரஸ் வந்துட்டு சும்மா எங்க பார்த்தாலும் ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற மாதிரி ஆட்சியில எப்படியா இருந்தாலும் இனிமே ஒட்டின்ண்டே இருப்பாங்களா, அதன் மூலம் தாக்குப்பிடிச்சு தேசிய அளவுல வளர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பார்வை. அண்ணாமலை வந்துட்டு எவ்வளவு நாள் காத்திருக்கணும், அடுத்த தேர்தல்ல அவர் ஒரு சக்தியா இருப்பாளா, இல்ல உதயமூர்த்தி மாதிரி இந்த மாதிரி பல்வேறு ஐகான்களை நான் பார்த்திருக்கேன், அவங்கள நம்பியிருக்கேன். காணாமல் போயிடுவாரா? முதல்ல காங்கிரஸ் வந்து என்ன பொறுத்தவரை இந்திய அளவுல பாஜகவுக்கு இன்னும் அது நிச்சயமா மாற்று கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து போன எலெக்ஷன்லயே 100 தாண்டல. ஏதாவது ஒரு கட்டத்துல பாஜகவை தோற்கடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி, அதாவது காங்கிரஸ் வந்து பெரிய வலுவா காங்கிரஸ முற்றிலும் புறக்கணிச்சுட்டு, இல்ல காங்கிரஸோட ஆதரவு இருந்தோ இல்லாமலோ ஒரு இந்தியா கூட்டணிக்கு இப்ப திமுகவும் காங்கிரஸுக்கும் வந்த இது நம்ம ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் பேசினது இல்ல. பாஜகவோட நிலைமை இன்னைக்கு விஜய் வந்து அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரிஞ்சு செய்யலையோ பாஜகவை தமிழ்நாட்டுல இல்லாமக்கிட்டாருன்னா அது 3% வாங்கினது இல்லை, அது இல்ல மேட்டர். பாஜக வந்து கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷமா ஜெயலலிதா இறந்த பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்கஷனோட போக்கஸ்ல பாஜக இருந்திருக்கு எல்லா இடத்துலயும். அதிமுகவை விட அதிகமாக எல்லா விவாதங்கள்லயும் எல்லா விவாதங்கள் புது புது விவாதங்கள்ல உருவாக்குறது பேச்சுக்கள் எல்லாத்துலயும் பாஜக ஒரு முக்கிய ஒரு மையமா இருந்திருக்கு. அந்த மையத்தை வந்து விஜய் எடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து பாஜக வந்து விவாதத்தோட மையமே கிடையாது. பாஜக என்ன பேசுறாங்கன்றது பெருசா யாரும் கவனிக்கிறது, யாரோ பேசுறாங்க, என்னமோ நடக்குது. அது வந்து விஜய் இன்னைக்கு மையத்துல இருக்காரு, திமுக எதிர்த்தாப்புல ஏதோ பல்வேறு விதமான அட்டாக்குகளை பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்குல்ல. பாஜக வந்து ரெண்டாவது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பாஜக வந்து நீங்க சொன்ன அண்ணாமலை விஷயமும் இருக்கு, அண்ணாமலை வெளியே வேற போயிட்டாரு. இந்த விஷயத்துல பாஜகவை ஒரு பெரிய அளவுக்கு வீக்கன் பண்ணது இங்க தமிழ்நாட்டுல விஜய்.
இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இந்த பாஜக, இன்னொரு பக்கம் பாஜக பலன் அடைஞ்சதுன்னா அது தேசிய அளவில் பலன் அடைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த திமுகவுக்கும் காங்கிரஸும் இனிமே சேர முடியாதுன்ற மாதிரி ஒரு இது. நேத்து நான் ஒரு இவங்க போட்டிருந்தாங்க, ஃபயர் விட்டுருந்தாங்க. திமுக காரங்க எதுக்கு வேணா ஃபயர் விடுவாங்க இல்லையா? அவங்க வந்து ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி அன்ஃபாலோ பண்ணிட்டாராம், அதுக்கு ஒரு ஃபயர் விட்டுருந்தாங்க. பாரு எப்படி அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சிலர் ஃபயர் விட்டுருந்தாங்க. சோ அந்த மாதிரி இப்ப அந்த அளவுக்கு போயிருச்சு. இது வந்து இப்பதான் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு, இவரும் நன்றின்னு சொன்னாரு, இன்னைக்கு அன்ஃபாலோவே பண்ணிட்டாராம் அவர் வந்து. சோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது திமுகவும் இல்ல வலுவான ஒரு, இப்ப திமுக வலுவான கட்சியான்ற ஒரு கேள்வி இருக்கு, அது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக இருந்தா நான் இருக்க மாட்டேன், அவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன், நீ இருந்தா அவன் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துன்னு வைங்களேன். அது ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய இதுதான். இப்ப காங்கிரஸ் இல்லாம, காங்கிரஸ் வந்து என்ன இருந்தாலும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, கேரளா மாதிரி இடங்கள்ல ஒரு வலுவா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து நிச்சயமா பாஜகவை தோற்கடிக்கணும், அந்த கட்சியை தவிர்த்துட்டு செய்ய முடியாதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ அது வந்து அதனால காங்கிரஸ்க்கு வந்து அந்த ரெலவன்ஸ் எல்லாம் போகும்னு எனக்கு தோணல. தமிழ்நாட்டில் அது பெருசா என்ன பண்ண போகுது, நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஊட்டிக்கோ அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் விஜய் கூட சேர்ந்து அவங்க வந்து ஒரு பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரலாம். இவங்க வந்து இந்தியா கூட்டணி முற்றிலும் திமுகவை வெளியே அனுப்பிட்டு விஜயை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்படி ஒரு சிக்னல் எதுவும் தெரியல அவங்ககிட்ட இருந்து. இன்னும் வந்து நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோங்கிற மாதிரி தான் அங்க இருக்கிற மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அகிலேஷ் யாதவ் கட்சி இவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பேசுற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்களும் காங்கிரஸ் பாதையில போனாங்கன்னா நம்ம பிஜேபி எதிர்க்க ஒரு வலுவான கூட்டணி அவங்களால உருவாக்க முடியும். அண்ணாமலை எடுத்துட்டீங்கன்னா அவருடைய ஏகப்பட்ட டைம் அவர் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவர் எதையுமே சாதிக்கலைன்றதுதான் என்னுடைய கருத்து. அவர் சாதிச்சது என்னன்னா பிஜேபிக்கு ஒரு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் கூட்டினான்றாரு. அதெல்லாம் ஒரு எந்த விதத்திலையும் ஒரு ரெலவெண்ட் இல்லாத பெர்சன்டேஜ். அது குறித்து பல கேள்விகள் இருக்கு. அந்த 2014 அவங்க அவ்வளவு வாங்கினாங்க, இதுல எவ்வளவு வாங்கினாங்க, பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அவர் வந்து தனியா போய் என்ன சாதிப்பாரு? அவருக்கு இருக்காங்க ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. என்ன விஷயம்னா பிஜேபியில ஆட்களே இல்லை, ஒரு இந்த மூஞ்சியே இல்லை. பிஜேபியில வந்து ஓரளவுக்கு பின்பற்றக்கூடிய மூஞ்சியா இருந்தது வந்து ஹெச் ராஜா. ஆனா அவர் ஒரு தீவிரவாதி மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு பின்னாடி பெரிய மக்கள் கூட்டமோ ஒரு ஓட்டோ விழ வாய்ப்பு இல்லை. அது அவ்வளவுதான் பண்ண முடியும். அவருக்கு வந்து தீவிரமா அவருக்கு பின்னாடி தொண்டர்கள் இருப்பாங்க. அவரை வந்து தீவிரமா ஒரு தீவிர இந்துத்துவம் பேசுறதுனால அவருக்கு பின்னாடி ஆட்கள் இருந்தாங்க. ஆனா மற்றபடி அங்க ஒரு பெரிய ஆட்களே கிடையாது. யாருக்குமே ஒரு பெரிய ஒரு தொண்டர் படையோ இல்ல தமிழ் இசைக்கு பின்னாடி போறதோ எல் முருகனோ இவங்களோ வானதியோ யாருமே கிடையாது. நயினாருக்குலாம் சுத்தமா கிடையாது. காஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் வேணா இருக்கலாமே ஒழி அவருக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில அண்ணாமலை ஒருத்தர் தான் இருந்தாரு. அவரும் இப்ப வெளில போயிட்டார். பிஜேபியோட நிலைமை தமிழ்நாட்டுல பரிதாபமா தான் இருக்கு. ஆனா வெளியில போய் அவர் தனியா அவர் பிஜேபினாலதான் அவருக்கு இவ்வளவு தூரம் இது இருந்தது. அவர் எதுவுமே எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம வந்தாரு. வந்து அவரை கட்சியில எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அவர் வந்து அவர் பின்னாடி வர எல்லாரும் தயாரா இருந்தாங்கன்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. எல்லாருமே அவரை தலைவரா ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்ற எஸ்.வி. சேகர் மாதிரி ஆட்கள் தான் ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் பண்ணாங்க. இன்னைக்கு அவரை பத்தி தீவிரமா திட்டுறவங்க எல்லாருமே கூட ஒரு கட்டத்துல அண்ணாமலையை தலைமையே ஏத்துக்கிட்டாங்க எல்லாரும். ஆனா அவர் வந்து இந்த வார் ரூம் இதெல்லாம் வச்சு அவர் செஞ்ச பல பிரச்சனைகள்ல எல்லாரும் எதிர்ப்பாகி அவரை ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு நிலைக்கு எல்லாரும் வந்தாங்க. அவருக்கு அந்த மாதிரி அவர் ஒதுக்கப்பட்ட போது அவர் இன்னைக்கு வெளியில வந்துட்டாரு. அவர் எதுவும் சாதிப்பாருங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து விஜய்க்கு எதிராக வரணும். விஜய் வந்து தன்னை ஸ்தாபிச்சுக்கிட்டாரு. இனிமே விஜயை வந்து தவிர்க்க முடியும்னு எனக்கு தோணலை. அவரா ஏதாவது இப்போ வெளியேறின அவளுடைய அவரை தவிர்க்க முடியும்னு தோணலை. ஏன்னா அவர் வந்து இன்னும் பலமாவார். ஒருவேளை தோற்றால் கூட அவர் ஒரு தனிப்பட்ட சக்தியா இருப்பாரு. இன்னொரு பக்கம் திமுகவை அழிக்க முடியும்னு எனக்கு தோணல. திமுக ஒரு சக்தியா இருக்கும். திமுகவை அடிக்கிறதுக்கு தான் இந்த விஜய் அண்ணாமலைங்கிற இந்த எதிரை வச்சு திமுகவை அழிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு நேரேஷன் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி செய்ய முடியும்னு தோணல. ஏன்னா திமுக வந்து வலுவா இருக்கதான் செய்யும். அவங்க ஜெயிக்க ஆட்சிக்கு வருவாங்களான்றது வேற கேள்வி. அண்ணா திமுகவும் ஒரு ஓரத்துல இருக்கதான் செய்யும். அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார்னு தோணல. அவர் இருப்பாரு நிச்சயமா. ஒரு கட்சியும் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். அவர் ஏற்கனவே அவர் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தா கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பண்ணியிருக்கலாம். அதுவே அவர் பெருசா பண்ணாருன்னு தோணல. அதை மீறி அவர் பண்ணுவாரு எனக்கு தோணல. நான் வந்து முடிச்சிடறேன், கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். என்ன பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டுல இல்ல சூப்பரா இருந்துச்சு, அருமையா நீங்க பண்ணியிருந்தீங்க. நேஷனல் பார்ட்டி, 2 நேஷனல் பார்ட்டியோட ரிலவன்ஸும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறைஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து அவங்க ஆட்சியில வந்து பகிர்வு காங்கிரஸ் கொடுத்திருந்தாலும் கூட அவங்களுக்கே தெரியும், அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து திமுக வந்து மிரட்டி தான் அந்த அவ்வளவு சீட்ஸ் வாங்கினாங்க. ஏன்னா திமுக இப்ப நீங்க பிஜேபியும் காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட பிஜேபி ஆச்சு தமிழ்நாட்டு ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டாலினை மிரட்டி தான் அந்த சீட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுல வாங்கி அது ஜெயிச்ச பிறகு அவங்க உல்டா போட்டாங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அடுத்த எலெக்ஷன்ல போகுமான்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ்க்குன்னு வந்து இருக்கிற ஓட்டர் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டுல
பெருமளவு குறைஞ்சிருச்சு. அதே நிலைமை தான் வந்துட்டு பிஜேபிக்கும். சோ தமிழ்நாடு பிஜேபிக்கு நான் சொல்றது, தமிழ்நாடு பிஜேபி, தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சமாதி கட்டப்பட்ட கட்சிகள். நான் சமாதி கட்டப்பட்ட கட்சிகள்னா யாருமே ஓட்டு போட்டோமான்னு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் சில பேர் 1 to 3% விழுக்காடுகள் ஓட்டுகள் விழுந்துட்டு தான் இருக்கும். சோ அதுவும் அவங்க அப்படி இருப்பாங்க. சோ அதனால நேஷனல் பார்ட்டி பொறுத்தவரை தே போத் லாஸ்ட் ரெலவன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அண்ணாமலையை பத்தி நான் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அண்ணாமலை பத்தி எப்பவுமே ஒரு நெகட்டிவான கருத்து தான் இருக்கு. ஏன்னா he lack the கரிஷ்மா அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இப்ப விஜய்க்கு இருக்கிற கரிஷ்மா அப்படிங்கிறது வந்து வேற விஷயம். வேற விஷயம். ஒரு கூட்டத்தை வந்து ஒரு 3 மணி நேரம் தனியாளாக ஒரு மேடையில் நின்று கட்டி போட்டு பேசக்கூடிய திறமை இருக்கு. அவர் சினிமா நடிகர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுவே வந்து அண்ணாமலை பேட்டி கொடுத்தாருன்னா ஏதோ விஜயகாந்த் படத்தை பார்த்த மாதிரி டேட்டாவா கொடுத்துட்டு இருக்காரு. அவரை வந்து மக்களை கட்டுப்போடும் அந்த கவர்ந்தலுக்கும் அந்த சக்தி இல்ல. அது ஒண்ணு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்துட்டு நான் அவரை எப்படி பாக்குறேன்னா, எப்படி ஆப்க்கு வந்து ஒரு 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 எழுச்சி வந்துச்சோ, இவரெல்லாம் அதிகாரிகள். என்ன பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு சிறந்த அதிகாரி. ஆனா அவர் ஒரு சிறந்த தலைவரா அப்படின்னா இல்ல. அவர்னால ஒரு கொடுத்த வேலையை கொடுத்துட்டு அதை நல்லா பண்ண முடியும். சோ இதை வந்து 2 வாட்டி பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கட்சி என்ன பண்ணாங்கன்னா 2-3 வாட்டி அவரை வச்சு ட்ரை பண்ணாங்க. அவரை ஏன் கர்நாடகாக்கு அனுப்புனாங்க, ஏன் மகாராஷ்டிராக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பவர் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு யூ ஆர் ட்ரைனிங் தெம் அண்ட் சீயிங் அவர் எந்த மாதிரி ஆப்ரேட் பண்றாரு அப்படின்னு பண்றது. சோ இவரை வந்து கர்நாடகா போறப்போ ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை வந்து ஒரு அதிகாரி எப்படி செயல்படுத்தி முடிச்சு போறா அது மாதிரி செயல் பண்ணிட்டு முடிச்சிடுறாரு. சோ அதே மாதிரி ஒரு மகாராஷ்டிரா அனுப்புறாருன்னா அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதிக்கு போறாரு, அங்க இருக்கிற வேலையை பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறாரு. இவரால ஒரு நடைப்பயணத்தை கூட முழுதா முடிக்க முடியல. இப்ப வைகோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நடைப்பயணம் எடுத்தாருன்னா தமிழ்நாடு முழுசா சுத்திட்டு வந்தாலும் சுத்திட்டு வருவாரு. ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. ஏன் அவர் வந்து அண்ணாமலையோட சிறந்த லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாக்கு எடுத்தாருன்னா முடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்ப நீங்க இப்ப என்டிஆர் பத்தி பேசுறீங்க, சைத்தன்ய யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சு தான் அவர் அந்த யாத்ரா முடிச்சுட்டு தான் அவர் வந்தாரு. எல்கே அத்வானி எடுத்துக்கோங்க. ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் எடுத்துட்டீங்கன்னா, அவர் வந்து கிராமமாக இந்த போன எலெக்ஷன் முடிவுல பாத்தீங்கன்னா கிராமமாக போய் அது முடிச்சாரு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ணாமலை வந்து நடைப்பயணத்தை ஆரம்பிச்சாரு, முடிச்சாரா முடிக்கலையான்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே ஞாபகம் இல்ல. அவர் நிறைய விஷயத்தை தொடங்குவாரு, பேசுவாரு, டேட்டா கொடுப்பாரு, முடிக்க மாட்டார். சோ என்ன பொறுத்தளவு அண்ணாமலை பத்தி ரொம்ப நெகட்டிவ் தான். அதனால அண்ணாமலையோட தீவிர ரசிகர்கள் தான் பார்க்கலாம். அவர் வந்து பிஜேபியில இருந்து போனது நல்ல விஷயம் தான். ஏன்னா அவர் திருப்பி இன்னும் பிஜேபி பின்னால எழுதிட்டு போயிருப்பாரு. அந்த லோக்கல் 2% 3% காட்டினதெல்லாம் வந்துட்டு கண்ணாடி திருப்பி வச்சு காட்டின வேலைகள். சோ இன்னைக்கு வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து சொன்ன மாதிரி விஜய் ப்ரூவ் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலி பிஜேபி 4% இருந்தது வந்து இன்னைக்கு 3% குறைஞ்சுதான் இருக்கே ஒழிய, அதுக்கு அவர் காரணம் காட்டி அவரை பதவி விலக்கு செய்தது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அவர் தனியா இன்னைக்கு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன், மக்கள் மன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது இகேன் லேக் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி. விஜய் வந்தாரு, நான் கட்சி தான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, நான் மக்கள் மன்றம் ஆரம்பிப்பேன், ரத்த தானம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் கட்சிக்கு வருவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒர்க்கார பாலிசி கிடையாது. சோ அகெயின் என்ன பத்தி நீங்க அண்ணாமலை கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கருத்து வச்சிருந்தீங்கன்னா அதேதான். ஹி இஸ் a good official. He is never going to be a leader. He'll never become a leader. அதான் என்னோட கருத்து. மிக அருமை. தினேஷ், ரோசா 2 பேருக்கும் மிக்க மிக்க நன்றி. பல்வேறு விஷயங்களை பத்தி எனக்கு ஒரு குன்சாப்பு புரிஞ்சிருந்தத. அதாவது இப்ப சமீபத்துல ஒரு இது பார்த்தேன், டெல்லியில செக்ரட்டரிய நியமிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அப்போ எனக்கு உடனடியா தோணுன நபர் வந்துட்டு ரோசா மாதிரி ஒரு நபர் தான் அதுக்கு முழுக்க தகுதியா இருப்பார். அதாவது ஒரு 50 ஆண்டு கால அரசியல் இதுவும் வேணும், அதை கோர்வையா சொல்லக்கூடிய இந்த இதுவும் வேணும். அதுக்கப்புறமா அங்க போயிட்டு எல்லாரோடையும் உடனடியா, அதாவது இம்மீடியசியும் வேணுங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி எப்போ வேணுமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரக்கூடியவர். சோ நன்றி ரோசா. நான் ரோசா வந்து தாவேகாவுடைய ராஜ்யசபா எம்பியா போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் தகுதியுடைய நிச்சயமா. அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு நான் தாவேகாவை வந்து ஒரு ஆதரவு மனப்பான்மையில தான் நான் இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் சாத்தியங்கள் இல்லை. ஆனா வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நம்ம கட்சிக்குள்ள போனா நிச்சயமா அந்த விமர்சனங்கள்லாம் வைக்க முடியாது. மற்றபடி நான் அந்த ஒரு அது வந்து ஒரு குறியீடா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சாத்தியங்கள்லாம் கிடையாது. அதுக்கு ஒருவேளை வேற ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா அதுக்கான இது வேற, அதுக்கான பின்னணிகள் வேற. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆதரவு நிலையில தான் நான் இருக்கேன். ஏன்னா வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு இன்னைக்கு இருக்கிற பழைய இது வந்து பல்வேறு இன்னைக்கு இருக்கிற இதெல்லாமே ஆரோக்கியமா நான் பாக்குறேன்.
அருமை அருமை. மிக்க நன்றி ரெண்டு பேருக்கும். டாக் ஜட்ஜை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது மாதிரி வேற என்னெல்லாம் கேள்விகள் இருக்கு, வேற என்னெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு உங்க கருத்து பெட்டியில போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் தான் எங்களுக்கான ஊக்கம். மிக்க நன்றி. நன்றி 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 வாமா, நன்றி.